அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அதோடு மகிழ்ச்சிகரமான பல செய்திகளையும் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். முக்கியமா அ கடந்த சில வாரங்களாக அ அ சில விஷயங்கள் வந்த கால்ஸோட பெரும்பாலான கால்ஸ் தொடர்பு கொண்டவர்களுடைய செய்தி என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, உண்மையில் அவர்கள் அ மனப்பூர்வமாக அ அவர்களுடைய சகோதரரையோ, சகோதரிகளையோ அல்லது கணவனையோ, மனைவியோ, சிலர் வந்து அவருடைய மாமியார், இறந்து போன மாமியாரையும் தற்போது சில வருஷ கணக்குல வந்து பார்த்தாலே இந்த ஹீரோ, வில்லன் மாரியே இருப்பாங்களாம். பார்த்தாலே அந்த அம்மா வந்து அவங்களே சொன்னாங்க. பார்த்தாலே முறைக்காம கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவ 2 மணி நேரம் அதுக்கப்புறம் நான் பார்க்கிறதே இல்ல. அந்த மாதிரி வந்து கீரியும், பாம்பும் அப்படிங்கிறத டைரக்ஷன்ல பொசிஷன் இருக்கிறவங்க இப்போ சமீபமா உண்மையில மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது, அன்னைக்கு சொன்னாங்க, இது மாரி அ அ திடீர்னு கோயிலுக்கு போலாம் அப்டின்னோனே, அவங்க மாமியாருக்கு ஆச்சரியமாயிடுச்சாம். என்னடா இது திடீர்னு கோயிலுக்கு கூப்பிடுதே அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள கோயில்ல எண்ணெய் இல்லாம படிக்கட்டா இருக்கா? ஏன்னா சீரியல்லாம் அப்படிதானே இருக்குது. அதனால அந்த மாரி மனநிலையில அவங்க வேணாம், வேணாம். மலைக்கு போற படிக்கட்டு இல்லாம, நார்மலா இருக்க கோயிலுக்கு போவோம் அப்டின்னாங்க. சரி ஏதோ கோயிலுக்கு போலாம் அப்டின்னேன். கோயிலுக்கு போம்போது, கோயில்ல நெறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆ மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க. அத சொன்னாங்க. உண்மையிலே வந்து இது பெரிய மாற்றம் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து தன்னுடைய மகனோடு, சில மகன் அப்பாவோடு பேசக்கூடியதுல இருக்க, சில மகளோடு பேசுகின்ற பொழுது, அ அந்த மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த நிகழ்ச்சி, அந்த மகள் அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்ல மாறுறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாரி மாமியார் விஷயத்துல இறந்து போனவர்களுக்கு வேண்டும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேண்டிட்டு இருந்தேன். உண்மையிலேயே மனசு சில விஷயங்கள்ல வந்து எனக்கு யாருகிட்ட நம்ம அதிகமா கோவப்பட்டுருக்கோம்னே மாமியாரு. ஏன்னா, அவங்க இருக்கும்போது அந்த மாரி பண்ணியிருந்தாங்க. அது மனசுல நின்னுட்டே இருந்து. ஆனா இப்ப இறந்துட்டாங்க. இருந்தாலும் மன்னிப்பு கேட்கலாம் அப்டின்ட்டு மன்னிப்பு கேட்கும்பொழுது, கனவுல வர்றாங்களாம். கனவுல வந்து அழுவுறாங்களாம். எனக்கு இந்த மாரிலாம் வருது சார் அப்டிங்க. தட் இஸ் ரியாலிட்டி. அந்த மன்னிப்புங்கிறது அவங்க சொன்னாங்க. இது மாரி அவங்க அழுறாங்க அப்படிங்கும்போது, இவங்களும் அழுதுருக்காங்க. இது வந்து ஆத்ம ரீதியான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆ அதேமாரி சிலர் கணவன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பெரும்பாலானவர்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரதுல, கணவன் வந்து தவறு செய்திருக்கிறார். சிலர் வந்து துரோகம் செய்திருக்கிறார் கணவன் அப்படின்னு குற்றச்சாட்டும், சிலர் வந்து இன்னமும் கூட வெளி உலகத்துக்கு வந்து கணவன், மனைவி ஒன்றாக இருந்தாலும் கூட, ரியல் லைஃப்ல வந்து அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காத வெறுப்போடு இருக்கிற மாரி தான் சூழல் இருக்குது. எப்படா முதல்ல வீட்ட விட்டு வெளில போவோம் அப்படிங்கிற மாரி. இவரு முதல்ல எப்போ விட்டு கிளம்புவார்? அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நெறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க வந்து ரியலி மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்கும்பொழுது சம்டைம்ஸ் டோட்டலா மாறல. இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த கோபம் அப்படிங்கிறது இல்லாம போயிருக்குது. சில டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவரே பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே பழைய மாதிரி இருந்த அந்த வேகம், வெறுப்பு, கோபம் அப்படிங்கிறது படிப்படியா தணிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நிச்சயமா பெரிய மாற்றமா இருக்கு. முதல்ல நான் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாரி நெறைய உதாரணங்கள் சமீபத்தில என்னால பேசும்பொழுது, கேட்கும்பொழுதும் எடுக்க முடியுது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து பல ஆண்டுகளாக பல கோயில்களுக்கு சென்றும், கோயில்கள், தர்கா, பள்ளிவாசல், சர்ச்சஸ் எங்கு சென்றாலும் கிடைக்காத மாபெரும் நிம்மதியை, மனமாற்றத்தை இந்த மன்னிப்பு என்பது மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸா நான் பார்க்குறேன். ஆ அதே மாதிரி எத்தனையோ நாடுகளுக்கு கடந்தும், அ பல செலவுகள் செய்தும், அ மாசக்கணக்குல கோயிலுக்கு போயும் வராத மாற்றம். ட்ரீட்மெண்ட் எடுத்தும் மாறாத நோய்கள் அப்படிங்கிறதும், என்ன செஞ்சாலும், என்ன குடுத்தாலுமே மாறாத உறவுகள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கின்ற மாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு விரக்தியில் தள்ளப்பட்ட பல மனிதர்கள் பேசும்பொழுது, இந்த மன்னிப்பு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மாறுறத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அ 1,25,000 பேருக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது மாறி, குறைந்தபட்சம் 10 பேராக இருந்தாலும் கூட, இந்த கருத்தை உள்வாங்கி 10க்களும் முத்துக்களாக மாறக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த மனமாற்றத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த மனமாற்றம், மன்னிப்பு என்பது எந்த மாதிரியான மனமாற்றத்தை உடலுக்குள்ளும், மனதுக்குள்ளும்
எதிரே இருப்பவர்களுடைய எண்ணத்தையும் எப்படி மாற்றுகிறது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் எ மிராக்கிள் ஆஃப் சயின்ஸ். அந்த சயின்ஸ் எப்படின்னாக்க, இப்போ ஒரு லைட் இருக்குதுன்னா லைட்டு போட்டாக்க லைட்டு வந்து வெளிச்சம் வரணும். அதில் ரொம்ப பேர் உபயம் கொடுத்துட்டு கருப்பு கலரில் ஊபாயம்னா அப்படி ஃபுல்லாக வெளிச்சமே தெரியாது, அடைச்சிக்கும். பார்த்தாக்க அதில் எழுதிருக்கிறதும் தெரியாது, வெளிச்சமும் வராது. ஆனால் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் போட்டது நம்ம தான் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக அவன் பேரை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர்றவன் போறவன்லாம் பார்ப்பான், இவங்க இதுக்கு போடாமலே இருந்திருக்கலாம் லைட்டை, இது வெளிச்சமே வர மாட்டேங்குதுன்னு. அப்போ இதில் என்னென்னா, வெளிச்சம் எப்போதுமே லைட் போட்டால் வெளிச்சம் வர்றதுங்கிறது இயல்பான ஒன்று. ஆனால் வெளிச்சம் வராமல் இருப்பதற்கு ஒரு தடை இருக்குது இல்லையா? அந்த தடை மாதிரி நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான சூழல் நம்முடைய ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. அப்போ அந்த மகிழ்ச்சியை நாம் அடைய முடியாததற்கு காரணமாக இருக்கிறது நாமே ஏற்படுத்தி கொண்ட தடை தான். அப்போது இந்த தடையை நீக்கினால், இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவான வெளிச்சம் நம்மிலிருந்து வெளிவரும் அப்படிங்கிறதா. உனக்குள்ளே சக்தி இருக்குங்கிறது இந்த விஷயம்தான். இப்போ உனக்குள்ளே இருக்கின்ற சக்தியை வெளிப்படுத்துகின்றது அப்படின்னா, வெளிப்படுத்த முடியாமல் போவதற்கு தடையாக இருக்கிறதுங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ். அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் மன்னிப்பதன் மூலமாக அது சரி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது பல சயின்டிஃபிக்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பல இடத்துல பகிர்ந்திருக்க, முடிஞ்சாலும் இன்றைக்கும் போகிறேன். கேன்சர் பேஷண்ட்டு, அன்க்யூரபிள் பேஷண்ட்ஸு, லாங் டிசீஸ், இதெல்லாம் தீர்க்க முடியாத வியாதிகள் என்று சொல்லப்பட்ட பல நோயாளிகளை எந்த மருத்துவமும் பார்க்காமல், மெடிசனும் கொடுக்காமல், அவர்களுக்கு மன்னிப்பை மட்டுமே காலை மத்தியானம் நைட்டு தொடர்ச்சியாக போதிக்கப்பட்டு, அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டேஸ் வந்து ஸ்கூல் டேஸில் இருக்கக்கூடியவர்களை மன்னிக்க, யார் யார் உங்களுக்கு கோவம் வருது, உறவுகளில் யார் யாரெல்லாம் கோவம் வருது, நட்புகளில் யார் மீதெல்லாம் கோவம் இருக்குது, சின்ன வயசில் யார் மேலேனா இதை மட்டுமே கேட்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்குறது, இதை மட்டுமே கேட்டு மன்னிப்பு கேட்குறது, இதை மட்டுமே செஞ்சு கொண்டிருக்கிற போது ஏறத்தாழ 80% மேற்பட்டவர்கள் பூரண குணமடைந்திருக்கிறார்கள். படிப்படியான ஒரு 5%, 10% கிட்டத்தட்ட மாறல. ஏன்னா அவங்க டெடிக்கேட்டடாக பண்ணலங்கிறது தான் அதோட ரிசல்ட்டு. அப்போது இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற மன்னிப்பு எப்படி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால், மன்னிப்புங்கிறது ஒரு ஃப்ரீக்குவன்சி. இந்த நமக்கு இருக்கிற நோயாக இருந்தாலும் சரி, வருகின்ற நோயாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனையாக நாம் நினைக்கக்கூடிய அனைத்திற்கும் அடிப்படை அந்த காரணம், பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்பது தெளிவாக சொல்லப்பட்ட அனைத்து மதங்களும் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிற விஷயம். சில மதங்கள் சிலது நேரடியாகவும் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் நேரடியாக பொருள் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் செய்த பாவங்களே நமக்கான நோய்களாக வருகிறது, பிரச்சனைகளாக வருகிறது. அப்போ அந்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா? அந்த எண்ண ஓட்டம் தான் நம்முடைய இன்டைரக்டாக வருது. அது பல ஜென்மங்களாக இருந்தாலும் சரி, இப்போது இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த எண்ண ஓட்டம், நமக்கு எதிரான எண்ண ஓட்டம் நமக்கு திரும்புகின்ற பொழுது அதுதான் நமக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பும், உறவு ரீதியான பாதிப்பும், நோயாகவும் நாம் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்போது எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து நாம் நினைக்கிறது நடக்கலை அப்படிங்கிற பொழுது அதை எப்படி சரி செய்யணும், மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கின்ற அந்த இடத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இது வரைக்கும் 37 டைப் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 37. அடுத்தது வந்து பணத்திடம் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது அடுத்த செஷன்ஸில் சார் எடுப்பாங்க. அப்போ இந்த இந்த மன்னிப்பு அனைத்துமே பர்டிகுலராக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போ இவ்வளவு மனப்பாடம் பண்ணி தனித்தனியாக கேட்கணுமா அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒரு ஸ்கூல் டேஸில் இருக்கும் 1, 2, 3, 4 அப்படின்னா 1வது 2வது வரைக்கும் இருக்கும் பொழுது மொத்தம் 10 கூட்டல் கழித்தெல்லாம் 10 உள்ளே இருக்கும். ஏன்னாக்கா தான் அப்போ 10 விரல் இருக்கும்போது நம்மளால் எண்ணிட்டு இருப்போம். 20, 30ங்கும் போது அதுக்கப்புறம் விரல் இருக்காது, நிறுத்திடுவாங்க. எங்கடா அது 15, 16, 20, 25னா, ஏன்னா அடிப்படையில் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு அந்த மாதிரி போயிடும். அப்போது இந்த அடிப்படையில் பேசிக்காக ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இல்லையா, எல்கேஜி, யூகேஜி அந்த மாதிரி கொடுப்பதற்காக தான் அந்த 37 ஒவ்வொரு விதக்கும் ஒரு பிரச்சனைகளுக்குமான மன்னிப்பை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து அடிப்படை ஆதார சுருதி மனப்பூர்வமாக நாம் யார் மீது கோபத்தோடு இருக்கிறோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிற இந்த டெடிகேஷன் பொசிஷன் வந்துட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கான நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் ஆகிடும். ஸோ அடிப்படையில் மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை பெரும்பாலானவர்கள்
நம்முடைய வகுப்பை சார்ந்த பலர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. நன்றிக்குரிய செய்தியாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ரிசல்ட்டும் இருக்குது. அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க வந்தது என்னவோ வேற விஷயத்துக்காக வந்தது. அவங்க பேசுறது என்னன்னா, இந்த டிசீஸ் சரியாகணும். இந்த இதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இதை அவரால உணர முடியுது. இந்த மாற்றம் நிகழ்கிறது. இந்த அடிப்படையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டாங்க அப்படின்னாக்க, அடுத்தடுத்த மாற்றம் நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுரும். அப்போ அதுல அடிப்படையில நம்ம நெறைய விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது, மனமாற்றத்துல அ வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக பார்க்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபுல்லா சொல்ல முடியல. எப்படி திரைப்படமா பார்க்கணும்னா, அ இ இ இந்த பிராக்டிஸ் பண்றது, ஒருத்தர் கோவப்படாம இருக்கிறது, வாழ்க்கைங்கிறது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது, இந்த கர்மாவை பற்றி மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது, வாழ்க்கையை திரைப்படமாய் பார்க்கணும். திரைப்படம்னா, அ தட் இஸ் ரியாலிட்டி. இப்ப அம்மாவா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், மகன், மகள் எல்லாமே ஒரு கேரக்டரா பார்க்கணும். கேரக்டரா பண்ணா வந்துட்டு போகின்ற ஒரு சினரியோவா பார்க்கணும் உட்காந்துட்டு. அதுக்காக சேர்ல உட்காந்துட்டு அப்படியே சீன் பாட்டு அப்படின்னு பொசிஷன் வா, முன்னாடி வா, ஃப்ரண்ட் வா, பேக் வா, ரைட் உன் கேரக்டர் முடிஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகாம, தூங்க போறதுக்கு முன்னாடி அ எல்லா லைட்டுகள்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு, அதை பற்றி இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிற ஒரு சினரியா பார்த்து, அது ஒரு திரைப்படமா பார்க்கின்ற மனநிலைக்கு வந்துட்டோம்னா, அது பெரிய ஞானத்தின் அடிப்படை. ஞானத்தினுடைய அடிப்படையா இருக்கும். ஏன்னா, உண்மையில் இந்த வாழ்க்கை என்பது இறைவனால் எழுதப்பட்டு, ஒவ்வொருவரும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. ஒவ்வொருவரும் ஒரு கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அதுவே டைரக்ட்டா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அ அம்மான்னா அவ்வளோ பாசம் சரி ரைட் ஓகே. அது மட்டும் அது. அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உரிய மரியாதை அம்மாவுக்கு செய்ய வேண்டியது, அப்பாவுக்கு, மகனுக்கு செய்ய வேண்டியது. அது ஒரு கடமையாக செய்து கொண்டிருக்கின்ற தான் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட். அதாவது அ பற்று அதிகமாகவும் இல்லாமல், வெறுப்பும் இல்லாமல், விருப்பும் இல்லாமல், அ தாமரை இலை மேல் தண்ணீர் போல அப்படிம்பாங்களே, அந்த மாரி ஒரு சூழலுக்கு வரணும்னா, நம்ம கடமைய நம்ம செய்வோம். ஆனால் அதுக்காக நீ இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா நீ இல்ல, அந்த அளவுக்கு போகாமல், அ பிறப்பினுடைய அடிப்படையான நோக்கம், இறைவன் நம்மை அனுப்பியதற்கான நோக்கம், இந்த வாழ்வு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது. நாம் திரைப்படத்தை ஒரு காட்சிதாரராக, இல்ல பார்வையாளராக வச்சுக்கிட்டோம்னா, ரொம்ப எளிமையா இருக்கும். அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது பிராக்டிஸ் பண்ணா, அது ஞானத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கும். இத ஓஷோ தன்னுடைய சின்ன வயசுல படம் பார்க்க போறாரு. அப்பா கூட படம் பார்க்கும்போது, ஸ்கூல் டேஸ்ல படம் பார்க்கும்போது, ஒரு அழுவுற சீன் வருது. அழுவுற சீன் எல்லாருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவரு சுத்தி கித்தியும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு. சிரிக்கும்போது எல்லாருமே சிரிக்கும்போது சிரிக்கிறாரு. அழுவும்போது கேஷுவலா இருக்கிறாரு. ஒரு இயல்பா மட்டும் பார்த்துட்டு படம் முடிஞ்சு வெளில வரும்போது அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு. "அந்த அழுவுற சீன்ல ஏன் இப்படி எல்லாருமே அழுவுறாங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அப்பா சொல்றாரு, "ஆமா, அந்த கதாபாத்திரம் அப்படி இருக்குது. அது ரொம்ப சோகமா இருக்குது. அத அவங்களால தாங்க முடியல. அதனால கதாநாயகன் அழுறான். கதாநாயகன் அழுகின்ற போது அத பார்த்துட்டு இவங்களும் அழுவுறாங்க." அப்படிங்கும்போது ஓஷோ கேள்வி கேட்கிறார். ஆ அது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தானே இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் ஏற்கனவே எழுதியிருக்காங்கல்ல. அது ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்றாரு. அவங்க ஒரு நடிகர். அத பார்த்துட்டு அந்த வசனத்த பேசி தானே நடிக்கிறாங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அத நடிக்கிறாங்க. அதுக்கு ஏன் நாம் அழுவணும்? அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எப்போ? ஸ்கூல் டேஸ்ல கேட்கிறாரு. அப்போ சொன்னாரு, "அப்படி பார்த்தா எதார்த்தமாக வாழ முடியாது. அது படங்கிறது படம். அது இயல்போட ஒன்றிர்றாங்க. பட் நீ புரிஞ்சுக்கிற. பட் எல்லாராலயும் அப்படி புரிஞ்சுக்க முடியாது. உண்மை அப்படிதான் இருக்கும்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனால் உண்மையில் ஓஷோவினுடைய மிகப்பெரிய ஞானத்தினுடைய பிறப்பிடம் அந்த ஸ்கூல் டேஸ்ல இருக்குது. ஏன்னா, அவரு அ ஒரு திரைப்படத்த மட்டுமா பார்க்குறாரு. அப்போ ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக மட்டுமே பார்க்கின்ற அந்த எண்ண ஓட்டம் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையில் வந்து போகின்ற அனைத்து உறவுகளும், மனிதர்களையும் விருப்பு, வெறுப்பு, பகைவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களையும் ஒரு சினிமா மாரி பார்க்கின்ற பொழுது, வந்து போகின்ற மனிதர்களாக இருக்கும்போது, இயல்பாக நாம் நம்மை வழிநடத்திக் கொள்ள முடியும். இதுதான் ஞானத்தினுடைய தத்துவம். இது ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஞானத்தினுடைய தத்துவமா இருக்கும். அதான் ஏற்கனவே நம்ம ஒரு செஷன்ல 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். திரைப்படம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனதில் ஊடுருவுகிறது. அப்போ அந்த திரைப்படத்தில் யாரை நாம் விரும்புகிறோம் அப்படிங்கிறத அந்த காட்சிப்படுத்தலும், அதை ஏற்று கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பவர்களையும் பொறுத்து இருக்குது.
இப்போதான் சொல்லிட்டு கம்பேர் வித்து எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சிவாஜி, நடிகர் திலகம் சிவாஜி, எம்ஜிஆர் அவர்கள் 2 பேரையும் கம்பேரிட்டிவ் பண்ணிருந்தேன். அப்போது எம்ஜிஆருங்கும்போது அந்த அழுகையான சீன் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு சீனுக்கு மேலே போக மாட்டார். 2 அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும்போது அது தன்னை மிகச் சரியாக மக்கள் மனதில் எடுத்து செல்லக்கூடியதில் ரொம்ப சரியாக இருந்தார். அந்த அழுகுற சீன் அப்படின்னு அதிகமாக வைக்க மாட்டாங்க. 2 கண்ணை துடைச்சிட்டு அப்படியே போய்டும். அதே தான் கம்பேரிட்டிவ் சிவாஜி சார் சொன்னேன். சிவாஜி சார் சொல்லும்பொழுது ஒரு அழுகுற சீன்னால எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் இப்போ அழுவ போகிறாரு அப்படிங்கிறது. அங்கேருந்து வருவார், ட்ராக் போகும், கை ஆடும், காலாடும், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த சீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போதான் கை ஆன்னு ஹார்ட்டில் வைக்கும்போது தண்ணி எடுக்கலான்னு போகும்போது 1/2 டம்ளர் தான் அதுலேயும் இருக்கும். அப்புறம் அப்படியே தடுமாறும்போது அதுவும் விழுந்துடும். நம்மளும் ஐயோ தண்ணி கீழே கொட்டி போயிடுச்சு, கீழே விட்டுருச்சேன்னு இருப்பான். அடுத்தது ஃபோன் எடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு ஃபோன் எடுக்கலான்னா அப்படியே அது அங்கே இருக்கும் இங்கே இருக்கும், அமைஞ்சிக்கரையிலேருந்து அந்தமானுக்கு போகிற மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு இது மாதிரி ரிங் ஆகிட்டுன்னு அவங்க எடுக்க மாட்டுறாங்க. பக்கத்தில் இருக்கவன் பேசுவான், அந்த அம்மா சும்மா தானே இருக்குது, ஃபோனையாவது எடுக்கலாம்ல, ஃபோனையாவது எடுக்கலாம்ல, அது பாவமாக இருக்குல்ல, இந்த நேரத்தில் கூட ஃபோனும் எடுக்காமல் இங்கே போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் பக்கத்தில் இருந்தேன். ஐயோ நானும் உன்ன மாதிரி படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன் நீ சொன்ன உடனே போய் ஃபோன் எடுமான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் சும்மா இரு. சிலர் வந்து அந்த சீனோட ஒன்றி போயிடுவாங்க. இப்போ கூட சீரியலில் பார்க்குறீங்கன்னா, ஆமாம் வந்துட்டா இவ பார்த்தியா, இவ வந்துட்டா, இவன் தான் இப்படி தான் பண்ணுவா. அந்த யார் என்னன்னே பார்க்க மாட்டாங்க. அந்த சீரியலோட இவங்களும் ஒட்டிடுவாங்க. அவங்க இவ இவ பேசிட்டு இருந்தா இவ இவ பேசிட்டு இருப்பா பாரேன், அவ கேட்டுக்கிட்டு இருப்பான்னா அதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இவன் எப்படியாவது ஒட்டு கேட்டுடுறா. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுன்னா அந்த சீன்ல இருந்து வெளியில வர மாட்டாங்க. அப்போ முழுமையாக அந்த அந்த சீன் ஆக்கிரமிச்சிடும். அப்போ சிவாஜி கணேசன் அந்த மாதிரி ஒரு சீன் நடிக்கிறாரும்போது எல்லாருமே அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஃபோனு திடீர்னு அடுத்த ஃபோனும்போது ஃபோன் விழுந்துரும். அந்த அம்மா எடுக்கும் ஃபோனு கீழே விழுந்துரும். அதையும் முடியாது. அப்போ டப்பட்டு ஒண்ணுமே முடியாத சூழல்ல உட்காரும்போது அவரோட சினோரியஸ் அப்படிதான் இருக்கும். நன்றி. ஆர்.அண்ணா சொல்லியிருக்காரு. எஸ் அதனால தான் அவர் நடிகர் திலகம் என்று சொல்லப்பட்டார். எதற்காகன்னா, மகிழ்ச்சியான விஷயத்தை கொண்டுட்டு போறதுக்கும் ஒரு சில அது தத்ரூபமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதில் மிகச்சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். நடிகர் திலகம் என்று போற்றப்பட்டார். எம்ஜிஆர் அவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் மகிழ்ச்சியை எப்படி எடுத்துக்கிட்டு போறது அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை சொல்லுவேன். தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்தனாக்கா வகுப்பு தொடரும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று விஜயதசமி கொண்டாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வணக்கம். விஜயதசமி வந்து எப்பயுமே வருஷம் போல் எல்லாரும் கொண்டாடுறது தான். பட் கர்மாநிதிகளோட உள்ளே வரும்போது அதுக்கு ஏன் கொண்டாடணும், எதுக்காக கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும், எந்த மாதிரி கொண்டாடக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்கிறோம். கர்மாநிதிங்க என்ன சொல்கிறோன்னா, இப்போ சாதாரணமாக படிக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணுவோம், கடவுருன்னு சொல்லுவாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது, உள்ளே அப்படியே இருக்குது, உள்ளே இருக்குது, பேசிக்காக என்னன்னு தெரியாது.
பட் புரிஞ்சு படிக்கணும்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் ஸ்கூலில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கணும். மனப்பாடம் பண்ணி படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே வெளியே கொண்டு வர வேண்டாம், நல்லா புரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பண்டிகை கொண்டாடினாலும் அதுக்கு பின்னாடி என்ன தாத்பரியம் இருக்குது, அதுக்கு என்ன விஷயம், எதுக்காக இந்த பண்டிகை கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டாடணும், எதுக்காக கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும், அந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடணும் அப்படின்றது தான். ஸோ விஜயதசமி எப்படி கொண்டாடணும், ஏன் கொண்டாடணும், எதுக்காக கொண்டாடணும், என்ன பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் பிகைண்ட் திஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் விஜயதசமி. ஒரு பண்டிகைக்கும் வாட் ஆர் த ரூட் காசஸ் அண்ட் ரூட் பர்பஸஸ் பிகைண்ட் தீஸ் ஃபெஸ்டிவல்ஸ் விச் ஆர் செலிப்ரேட்டிங் இன் டே டு டே லைஃப். அதுக்கு என்ன நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம ஒரு பண்டிகையையும் விசேஷமாக சொல்கிறோம். விஜயதசமி முறைப்படி கொண்டாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். அடுத்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பணத்தை பற்றி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் நிறைய இருக்குது, பட் அது ப்ளே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம் நாம். ஓகே. ஆமாம். லாஸ்ட் இது நீரஜ் சங்கர் சகோதரி அமைச்சிருக்காங்க. த எனர்ஜி தட் மூவ்ஸ் கேலக்ஸிஸ் ஆல்சோ மூவ்ஸ் யுவர் இன்னர் லைட். ரெகக்னைஸ் இட், ஹானர் இட், எம்பாடி இட். கரெக்ட். த எனர்ஜி தட் மூவ்ஸ் கேலக்ஸிஸ் ஆல்சோ மூவ்ஸ் யுவர் இன்னர் லைட். ரெகக்னைஸ் இட், ஹானர் இட், எம்பாடி இட். ரைட், கரெக்ட். அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி பர்சன், திரும்ப அவங்களே அமைச்சிருக்காங்க. எவ்ரி பேட்டர்ன் in your life repeats until you learn the lesson. Correct, absolutely correct. Every pattern in your life repeats until you learn the lesson. Correct. The moment you choose differently, the loop ends and growth begins. The moment you choose differently, the loop ends and growth begins. Correct, absolutely correct. லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு ஓகே ரைட் போகக்கூடாது. ஃபாலோயிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் இதை அப்ளை பண்ணணும். ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டியது நல்ல விஷயம். நன்றி, நன்றி சகோதரரை. நல்ல விஷயத்தை நிறைய மக்களை கொண்டு போகிறீங்க. வெரி குட், நன்றி, மிக்க நன்றி. எஸ், லங்கோடு கோவணம் கட்டியவர்கள் 6-7 குழந்தைகளை சர்வசாதாரணமாக பெற்றார். 6 இல்லை சார், 10 குழந்தை கூட பெற்றிருக்காங்க. அதிகபட்சம் 10-15 கூட கேள்விப்பட்டிருக்கு. ஆரோக்கியமாக பெற்றிருக்காங்க. நேச்சுரல் டெலிவரி, பெயின்லெஸ் டெலிவரி, நேச்சுரல் டெலிவரி, பெயின்லெஸ் டெலிவரி, கேஷுவலாக பெற்றுட்டு போனாங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட், அப்சல்யூட். ஒன்றுத்துக்கே ட்ரை பண்ணுறாங்க. அது கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கோன்றது புரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மெசேஜ் போடுறோம், ஓகே அவேர்னஸ், ஓகே ரைட். இல்லை, இதை நம்ம லைஃப்பில் எப்படி மாற்றணும் கற்றுக்கணும். அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்று ஜீன்ஸ் பேண்ட் நாகரிக கோமாளிகள். கரெக்டு. ஆனால் ஒரு குழந்தை பெறுவதற்கே மூட்டுத்தேய மருத்துவமனைக்கு நடந்து கடைசி டெஸ்ட் டியூப் பேபி, செயற்கை கருவில் ஐவிஎஃப், குழந்தைய பெற வேண்டிய நிலை மாநிலம். கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். பட் இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி மாற்றணும், எப்படி அப்படின்றத லைஃப்பில் அப்ளை பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காலில் வாங்கி இந்த காலை விடாமல் லைஃப்பில் அப்ளை பண்ணோம். சகோதரர் ரொம்ப தேடி பிடிச்சி கொடுத்தார். மிக்க நன்றி, வெரி குட். இந்த அவேர்னஸ் இருக்கணும். சகோதரி பிரியா அமைச்சிருக்காங்க. ஸ்டார்டட் கீப்பிங் தீபம் ஃப்ரம் டுடே. எஸ், தீபம் ஏன் ஏற்றணும், வை தெரியாது. கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, விளக்கேற்று, அன்னதானம் பண்ணு. கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, விளக்கேற்று, அன்னதானம் பண்ணு. ஆயிரக்கணக்கான வருடங்களா அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் விளக்கேற்றணும் தெரியல. இறைவன் ஒளி வடிவானவன். அந்த ஒளியை நம்ம ஏற்றுறோம். அந்த இறைவனை ரிமெம்பர் பண்ணிக்கிறோம். ஞாபகத்துக்கு கொண்டு வரும். இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவர் 100% பெர்ஃபெக்ட்டு. நாம் அதுலேருந்து 1% இருக்கிறோம், இல்லை 1/2% இருக்கிறோம், 1/4% இருக்கிறோம், மைனஸ் பர்சன்டேஜில் இருக்கிறோம். நம்ம மைனஸில் இருக்கிறோம், அவர் ப்ளஸில் இருக்கார். அவர் 100% ப்ளஸ், நம்ம 100% மைனஸில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கடவுளுடைய ஈழ்நிலை மனிதன். அமெரிக்காவில் நம்ம நாட்டில் எப்படி திருவள்ளுவர் மாதிரியோ
மிகப்பெரிய சித்தர்களுக்கு ஈக்குவலான சித்தர் தான் அவரும் சித்தர் தான், ஒரு தெய்வ புலவர்னு சொல்லுவாங்க, சித்தர் தான் அவர். இந்த மாதிரி அமெரிக்காவில் எமர்சன் ஒரு பெரிய கிரேட் ரைட்டர், அமெரிக்காவில் கிரேட் ரைட்டர் அவர், யூஎஸில். அவரும் எழுதுவார், கடவுளின் இழிந்த நிலை தான் மனிதன்வார். கடவுளின் இழிந்த நிலை தான் மனிதன். அப்போ மனிதன் வந்து கடவுளாக உயர முடியும், மாற முடியும். பட் லோயர் லெவல், ரொம்ப ரொம்ப மோசமான லெவலில் இருக்கிறான் மனுஷன். அப்படி போனோம்னா உயர்நிலை அடைகிறான். அவர் எமர்சன் கூட சொல்லுவார், த கிரேட் ரைட்டர் இன் யூஎஸ். அப்போது அந்த நிலைமையை வந்து நம்ம, கடவுள் வந்து ஒளிமயமானவர், அந்த ஒளியினுடைய ஒரு பகுதியை நாம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கான விளக்கேற்றுறோம். கிறிஸ்டின்ஸு காண்டல் ஏற்றுறதும், மற்ற மதங்களில் அந்த லேம்ப் ஏற்றுறதும், இந்து மதத்தில் முக்கியத்துவம் கொடுத்து லேம்ப் ஏற்றுறதும்னா நாம் இறைவனுடைய ஒரு வடிவம் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஔவையார் வந்து விநாயகர் அகவலை சொல்லியிருப்பாங்க. அது சும்மா படிச்சுட்டு வந்துடுறோம், அதுக்கு பொருள் தெரியாது. ஔவையார் வந்து விநாயகர் அகவலை சொல்லியிருப்பாங்க. இந்த மூலாதார கணலை பற்றி நீங்கள் எல்லா யோகிகளையும் பாருங்கள், சித்தர்கள் மகான்கள்லாம் பாருங்கள், குண்டலினியை பற்றி பேசியிருப்பாங்க. குண்டலினா என்ன அப்படின்னா, மூலாதாரத்தில் இருக்குது, மூலாதார சக்கரம்னு சொல்லலாம். மூலாதார சக்கரத்துலேருந்து அப்படியே மேலே 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 போயிட்டு சகசிராரம் அப்படின்ற பிரம்மரந்திரம்னு சொல்லுவாங்க, சகசிராரம்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போய் அங்கே சேர்க்கணும், கீழேருந்து மேலே கொண்டு போய் சேர்க்கணும். இது என்ன மூலக்கணல்னு சொல்லுவாங்க ஔவையார். மூலக்கணல், கணனா நெருப்பு, மூலத்திலே இருக்கின்ற நெருப்பு, மூலாதார சக்கரத்தில் இருக்கிற நெருப்பு. இந்த நெருப்பை வந்து அப்படியே மேலே கொண்டு போய் சகசிரா சக்கரத்தை போய் சேர்த்தணும். அதான் பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். மூலாதாரம்ன்றது சாதாரண லெவல், நகை வேணும், நட்டு வேணும், சொத்து வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இந்த பேங்க்கில் இவ்வளோ டெபாசிட் இருக்கணும், கேஷ் டெபாசிட் இருக்கணும், இப்படி அடங்கி லௌகிக விஷயங்களுக்காக சுற்றுறோம். பார்த்தீங்கன்னா இது மூலாதார சக்கரத்தினுடைய வேலை. பற்று, உலகப்பற்று. சொன்ன பார்த்தீங்களா, 85 இயர்ஸ் ஆச்சு, வீடு போங்க காடு வாவான்னது. ஆனால் இந்த நிலைமையில் கூட அவங்களுடைய பங்காளிங்க ஊரில் லேண்ட் ஊற்றிட்டாங்க, என்னால் வாங்க முடியலன்னு புலம்புறாரு. பார்த்தீங்களா, நல்லா பார்த்துங்க. 85 வயசு ஆகிப்போச்சு, அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் அனுபவிச்சிட்டாரு. இதுக்கு மேலே இறக்குறது தான் பாக்கி. நாளே எழுந்திட்டு இருக்கார், எப்போ பகவான் கூப்பிட்டுக்குவானோ அந்த மாதிரி கண்டிஷன். ஆனால் ஊரில் பங்காளிங்க நிலத்தை விற்றுட்டாங்களா, 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாங்களா, இவரால் வாங்க முடியல. வீட்டில் ஒய்ஃப் வானான்ட்டாங்க, ஆனால் நான் வாங்க முடியல சார், எனக்கு அது நினச்சாலே தூக்கம் வர மாட்டேது சார், நினச்சாலே தூக்கம் வர மாட்டேன், இப்படி புலம்புறாரு. பார்த்தீங்களா, இதுதான். எல்லாம் அனுபவிச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு, நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு, எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே ஊரில் போய் பங்காளி வந்து ப்ராப்பர்ட்டி விற்றா என்ன, விற்கலனா என்ன, அது போய் என்ன இருக்க போகுது. அதையும் ப்ராப்பர்ட்டி விற்று அதில் 5ல் 1 பங்கு ஷேர் இவர் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர் சாப்பிடாம தூங்காமல் அதையே நினச்சி புலம்பிட்டு இருக்கிறார். இதுதான் மூலாதார சக்கரத்தினுடைய பற்றுன்றது. யாரோ வாழ்ந்தாங்க, போனாங்க, போக வேண்டியது தானே. பகவத்கீதை சொல்ல பார்த்தீங்களா, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறுடையது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறுடையது. எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ கொண்டு போய்க்கிறான்னு கேட்பாரு. என்ன கேள்வி, நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி அது. டங் புல்லிங் கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, எங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி டங் புல்லிங் கொஸ்டின், அது நாக்கு பிடிக்கிற மாதிரி. அது எதை நீ கொண்டு வந்தாய், அதை இழப்பதற்கு. எதை நீ கொண்டு வந்த, வரும்போது என்னதை கொண்டு வந்த, சூப்பர் டங் புல்லிங் கொஸ்டின் அது. எதை நீ கொண்டு வந்த, என்ன கொண்டு வந்த, வெறும் பாடி. போகும்போது எதை கொண்டு போகிறாய், இதுக்கு கொண்டு போகிறோம். இல்லை, அருணாக்கரோடு கட் பண்ணி எடுத்துருவாங்க, அருணாக்கரோடு கட் பண்ணி எடுத்துருவாங்க. லேடிஸாக இருந்தால் காதில் மூக்கில் போட்டுக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துருவாங்க. டோட்டலாக கம்ப்ளீட் எடுத்துருவோம். அது எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி வெறும் உடம்போடு தான் போகிறோம். மத்தியில் தான் இந்த ஆட்டம் எல்லாமே, இந்த ஆட்டம் எல்லாமே இதுதான். நான் இவ்வளோ சம்பாரித்தேன், அத்தை பண்ணேன், இத்தை பண்ணேன், இவ்வளோ இத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்குது, இவ்வளோ எத்தனை எஸ்டேட் இருக்குது, எத்தனை கோடி போகும்போது யாராவது உள்ள அனுப்ப போகிறாங்க, ஒன்றுமே இல்லை. ஜெயலலிதா அம்மா வந்து அடக்கம் பண்ணும்போது நகைகள்லாம் போட்டு அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஜெயலலிதா அம்மா உள்ள அடக்கம் பண்ணும்போது தங்க நகைகள் அவங்க என்ன பிடிச்சதோ அதெல்லாம் போட்டு உள்ள அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரைட், ஓகே. தங்க நகைகள் ஏதோ அவங்ககிட்ட நிறைய இருக்குது, அவங்க பெருசாக வாழ்ந்துட்டாங்க, பணம் நிறைய இருக்குது, சொத்து நிறைய இருக்குது, நகை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க, ஓகே. ஆனால் நகையை அவங்க கொண்டு போனாங்களா, அது இப்போ கொண்டு போனாங்களா, அவங்க போகும்போது அந்த அம்மா கொண்டு போனாங்களா, இல்லை. இப்போ போய் பார்த்தாலும் அந்த நகை இருக்கும், பாடி போயிட்டுருக்கும், பாடி அழுகி அது மண்ணோட மண்ணாக மாறிடும், இயற்கை பூதங்களாக மாறிட்டு இருக்கும். அந்த மாதிரி அதுக்கும் நிறைய வருஷம் ஆச்சு இல்லையா. இப்போ உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒன்று இருக்கு, ஆனால் நகைகள் வேணால் இருக்கலாம், மேபி பல வருடங்களுக்கு பிறகு எப்பயாவது யாருக்காவது கை கிடைக்கலாம், எதுக்காவது பர்பஸ்க்காக எடுத்தாங்கன்னா அந்த இடமே இல்லாத அட்ரஸே இல்லாமல் மாறிடும் ஒரு காலத்தில். ஒரு 2 lakhs 3 years 3 lakhs இயர்ஸ்க்கெல்லாம் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது.
அப்போ யாரோ ஏதோ பர்பஸ்க்கு எஸ்கேப் பண்ணாங்கன்னா அப்போ தங்கம் கிடச்சின்னு எடுப்பாங்க, அவ்வளோ மேபி. அப்போ போட்ட தங்க நகைகள் வயர் நகைகள்லாம் அது அப்படியே தான் இருக்கும், ஆனால் பாடி இருக்காது. பாடி டீகம்போஸ் ஆகிட்டு பஞ்சபூதங்களும் மாறிடும். பஞ்சபூதம் எப்படி பஞ்சபூதங்கள் பாடி உருவாச்சோ அதே மாதிரி பஞ்சபூதம் மாறிடும். ஜெயலலிதாமாக்கு நகை போட்டாங்க, பட்டு புடவை கட்டி அனுப்பிச்சிருப்பாங்க, ஓகே மேபி. இன்னைக்கு அந்த பட்டு புடவை இருக்குமா? அவங்க விரும்பி அணி பட்டு புடவை இருக்குமா? இருக்காது, மக்கிட்டு இருக்கும். அந்த நகைகள் இருக்குமா? நகைகள் இருக்கும். அந்த நவரத்னங்கள் இருக்குமா? இருக்கும். அவங்க இருப்பாங்களா? இல்லை. இல்லை போகும்போது கொண்டு போனாங்களா? இல்லை. இதுக்கு தான் நம்ம இந்த பாடுபடுறோம். அவனை ஏமாத்ததும் இவனை ஏமாத்தான், அவன் வாயில் அடிக்கிறது இவன் வாயில் அடிக்கிறது, அவன் வயிற்றில் அடிக்கிறது இவன் வயிற்று, இப்படியெல்லாம் அடிச்சு அடிச்சு என்னடா கொண்டு போனால் ஒன்றும் கிடையாது, நாத்திங். அப்போ சம்பாதிக்க வேணாம்னு சொல்லாரு, முறையாக சம்பாதிக்கணும், அதை ஜென்யூனாக சம்பாதிக்கணும். சாஸ்திரங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட வகைகளில் இறைவன் நமக்கு அனுமதித்த வரல சம்பாரித்து அதை வந்து கேரியர் பண்ணி போகணும். அது வந்து வாழ்க்கைன்றது வந்து ஒரு படகு மாதிரி, அதை கிராஸ் பண்ணி வரணும். ஒரு கடலை தாண்டணும், ஆற்றை தாண்டணும், மாதிரி தாண்டி வரணும். அப்போ இது தேவை, படகு தேவை. படகையே நான் கூட கொண்டு போகணும்னு போகக்கூடாது, படகு கழட்டி விட்டு போயிடணும். அதை நம்ம யாரும் செய்யறதில்லை, சரியா? அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த மூலக்கணலை நேராக கொண்டு போய் சகசிராரத்தை சேர்த்தணும். சகசிராரத்துக்கு மேலேயும் சக்கரங்கள் இருக்குது, மூலாதாரத்துக்கு கீழேயும் சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரத்துக்கு கீழே மூலாதார அடிச்சக்கரம் ஒன்று இருக்குது, இப்போ அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சகசிராரத்துக்கு மேலேயும் சக்கரங்கள் இருக்குது, அதையும் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரும்போது சொல்லிக் கொடுக்கணும். நவ் வி ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், முதல் வகுப்பில் இருக்கும். 5ஆவது வரும்போது அது சொன்னால் புரியும். இப்போ அந்த சக்கரங்களை விட்டுருங்க, கிழக்கிற சக்கரத்தையும் விட்டுருங்க, 7 சக்கரத்தை மட்டும் இப்போ பேசுவோம். அப்போது மூலாதாரத்தில் இருக்கிற மூலக்கணலை மேலே கொண்டு போய் சேர்த்தணும். நல்லா பாருங்கள், தீபத்தை பாருங்கள், அகல் விளக்கில் ஏற்றணும் தீபத்தை பாருங்கள், நல்லா பாருங்கள். தீபம் வந்து அப்படி கீழே வந்து பேஸ் வந்து அகலமாக ஆரம்பிக்கும், மேலே குறுகலாக முடியும். நல்லா நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இனிமேலாவது பாருங்கள், பார்க்கலன்னா கூட பாருங்கள். அகல் விளக்கில் அதாவது குத்து விளக்கில் தீபத்தை பார்த்தீங்கன்னா கீழே பேஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்படியே போக 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 குறுகி எண்டு வந்து கோணிக்கலாம் முடியும், எண்டு வந்து கோணிக்கலாம் முடியும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம உலகத்தில் இருக்கிற அந்த மூலாதாரம் சம்மந்தப்பட்ட அந்த லௌகிக ஆசைகள், இந்த லௌகிக ஆசைகள், பணம் நிறையா இருக்கணும், சொத்து நிறையா இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், இது போகணும் அது போகணும் இது போகணும் அது போகணும் இது போகணும், எல்லாம் அகலமாக இருக்கும். அதை அப்படியே ஒரு சக்கரமாக குறுக்கிக்கிட்டே போகணும், ஒரு சக்கரமாக எடுத்தோடனே ஜம்ப் பண்ணி போக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குண்டலி யோகம் படித்தவங்களுக்கு தெரியும், யோகாவில் இருக்கிற பீப்புளுக்கு தெரியும். கீழே ரொம்ப ஒன்றா அப்படியே மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரணும், சகசிராரத்துலேருந்து அப்படியே மணிப்பூரகம் வரணும், மணிப்பூரகம் அப்படியே நேரம் ஒன்றா போயிட்டு சகசிராரத்தை போய் பிடிக்கணும். எப்போ வந்து மூலாதாரத்தில் இருந்து மனிதன், சகசிராரம் வந்து இறைவன், அப்படியே மேலே கொண்டு போய் அங்கே சகசிராரத்தில் லிங்க் பண்ணுறோமோ அப்போ கடவுளோட ஐக்கியமாயிரும், கடவுளோட ஐக்கியமாயிரும். இதுதான் சிம்பிள். இதைத்தான் தீபத்தில் காட்டினாங்க. மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த 3 எழுந்த கணல், அந்த நெருப்பு, தீபம், ஒலி, அது அப்படியே மேலே போய் அப்படியே போய் சேர்ந்து அந்த குறுகிய கோணிக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துடும், இறைவனோட என்ன சேர்த்துடும். ஸோ ஆரம்பிச்சு வைக்கிறது மூலாதாரம், முடிச்சு வைக்கிறது சகசிராரம், சரிங்களா? இதைத்தான் வந்து தீபமாக உங்களுக்கு சிம்பாலிக்காக காட்டுறாங்க. இது எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? எந்த மதத்துலையும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? இது தெரியல, சும்மா விளக்கேற்று என்னத்தை விளக்கேற்று, காரணம் தெரியும், எதுக்காக ஏற்றுறோம், ரிமைண்ட் பண்ணுறோம். ஒரு நிமிஷமும் அதை ரிமைண்ட் பண்ணுறாங்க, விளக்கு ஏற்றும் போது ரிமைண்ட் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் விளக்கு ஏற்றணும் போது என்ன ரிமைண்ட் பண்ணுறாங்க? மூலாதாரத்துக்கு இருக்கிற கண்ணலை வந்து மேலே ஏற்று, அது சகசாரத்தை கொண்டு போய் சேரு, இதான் தீபம், இதை ஏற்று, இப்போ தான் நீ வாழ்க்கையில் இன்னொரு பர்பஸை முடிக்கணும் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி என்ன கூட கண்டுக்கிறது இல்லை. அது என்னன்னு தெரியாது, சொல்கிறவங்களுக்கும் தெரியாது, இதை இப்படி பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கும் யாருக்குமே தெரியாது. எந்த கோயில் குருக்களை கேட்பாருங்க, எந்த தேவஸ்தானத்தில் போய் கேட்பாருங்க, எந்த ஆன்மீக குரு கேட்பீங்க, என்ன விஷயம்னு தெரியாது, விளக்கு ஏற்று, அவ்வளோதான். இதுதான் மேட்டர், புரிஞ்சுக்கோங்க. கர்ம எனர்ஜிகளை இதுதான் டீகோட் பண்ணி சொல்கிறோம். கர்ம எனர்ஜிகளை என்ன சொல்ல வரேன்னா யாரும் சொல்லாத சொல்ல, எல்லாம் சொன்ன விஷயம் தான் சொல்கிறோம். பட் உங்களுக்கு புரியாமல் சொன்னதை புரிய வைக்கிறோம். மற்றவங்களாம் புரியாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க, அது புரிய வைக்கிறோம். மற்றவங்க சில விஷயங்களை விட்டுட்டாங்க, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி புரிய மாதிரி சொல்லிட்டு கொடுக்கும். அதான் கர்ம எனர்ஜிகளுடைய கான்செப்ட், சரியா? ஓகே. தீபத்தை பற்றி நிறைய டவுட்ஸ் வருது. தீபத்தை வந்து எப்படி ஏற்றலாம் சார்? பொதுவாகவே 2 தீபம் ஏற்றணும், அது மெயின் என்ட்ரன்ஸில் ஏற்றணும், ரைட் லெஃப்ட் ரெண்டுமே ஏற்றணும். முடிந்த வரைக்கும் விளக்கை வந்து தரையில் வைக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இதை அடுத்து எடுத்து கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து விளக்கை வந்து தரையில் ஏற்றக்கூடாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீடுகளில் மாடங்கள் கட்டுவாங்க.
எல்லா வீட்லேயும் மாடம் இருக்கும். மாடம் இல்லாத வீடே இருக்காது. சாதாரண ஏழை வீட்டில் இருந்து பெரிய பணக்காரங்க கோட்டீஸ்வரர் வீடு எல்லா வீட்லேயுமே தலைவாசப்படி ஒட்டி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா பாருங்க. இன்னைக்கும் பாருங்க, செட்டிநாடு சைடுலலாம் போய் பாருங்க, இன்னும் பழைய காலத்து வீடுகள்லாம் போய் பாருங்க, தலைவாசல் இருக்கு. தலைவாசல் ஒட்டி தான் இருக்கும். அதை கட்டும்போதே அந்த மேசன் வந்து கரெக்டாக இடம் போட்டு கட்டுவார். அப்போ தீபம் ஏற்றுவாங்க. காலையிலையும் ஏற்றுவாங்க, ஈவினிங்லையும் ஏற்றுவாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தீபத்தை ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஆகாஷிக்கில் இருந்து அந்த பிராணசக்தி எடுத்து பிராணசக்தி கொடுத்துட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிராணசக்தி நம்ம உடம்புலையும் நம்ம ஆறாவடையும் எவ்வளோ கூட இருக்கோ அவ்வளோ கூட நம்ம சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். பிராணசக்தி நம்ம ஆறாவடையும் நம்ம உடம்பு எவ்வளோ கூட குறையுதோ அவ்வளோ கூட நம்ம டிஃப்ரெண்ட் பிரச்சனைகளை கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். பேசிக் பிராணசக்தி நம்ம சொல்கிறோம், இறைசக்தி தான் அது. பிராணசக்தி இஸ் ஈக்குவல் டு இறைசக்தி, இறைசக்தி இஸ் ஈக்குவல் டு பிராணசக்தி. அது நம்ம எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கலாம், இறைசக்தி தான் அது. பிராணசக்தி நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பிராணசக்தின்னு சொல்கிறோம், பட் அது இறைசக்தி தான். அப்போ இந்த இறைசக்தி எங்கெல்லாம் நம்ம உடம்புலையும் நம்ம ஆறாரையும் குறையுதோ அப்போ நம்ம சஃபர் ஆவோம். நோய்கள், பிரச்சனைகள், உறவுகளில் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் எத்தனை ஆயிரம் லிஸ்ட்டு போட்டாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அடிப்படையாக நம்ம உடம்பில் இந்த இறைசக்தி என்கின்ற பிராணசக்தி குறைவதே. அப்போ இந்த இறைசக்தி என்ற பிராணசக்தி நம்ம உடம்புல எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். இப்போ இதுக்கு நம்ம நிறைய முறைகள் இருக்குது. ஒருத்தர் யோகா பண்ணுவாங்க, ஒருத்தர் தியானம் பண்ணுவாங்க, பல பல வகையில் செய்வாங்க. இதில் ரொம்ப சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பிரம்மமுகூர்த்தத்தில் எழுறது. இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் எழுறவங்களுக்கு நேச்சுரலாகவே பிராணசக்தி அதிகமாகிடும். நீங்கள் முயற்சி பண்ணி அதிகப்படுத்திக்கிறது அது வேறு சமாச்சாரம். எப்படி நம்ம யோகா பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், வேறு மூச்சு பயிற்சி பண்ணுறோம், பிராணாயாமம் பண்ணுறோம், நாடி சுத்தி பண்ணுறோம், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உலகம் முழுசும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த முறைகள்லாம் பிராணசக்தி நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன, பிராணசக்தி அதிகப்படுத்துறது, அந்த நெகட்டிவ் எனர்ஜி குறைக்கிறது. இதே காலையில் நாம் விடிக்கான எழுந்தோம்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, நான் எழுந்து என்ன சார் செய்யறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க. சார் காலையில் நான் எழுந்து என்ன பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று பண்ணுங்க, செய்யறதுக்காக வேலை இல்லை, நைட்டில் சீக்கிரம் படுங்க, 7-8 பெட்டுக்கு போங்க, 9 போங்க, அதிகபட்சம் 9 பெட்டுக்கு போயிடணும், சாப்பிட்டு முடிச்சு 1 ஹவர் கழிச்சு. அப்போ 8 சாப்பிடணும். நைட்டில் போய் படுங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்குள்ள எடுங்க, 3 to 5 எவ்வளோ முடியுமோ சீக்கிரம் எடுங்க. இப்படி நீங்கள் காலையில் இந்த பழக்க ரொட்டீனை கொண்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் பிராணசக்தி அதிகமாகும், விதவுட் எனி எஃபர்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, விதவுட் எனி எஃபர்ட்ஸ், எந்த முயற்சியும் பண்ணாமலேயே நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தை எழுந்து நீங்கள் ஆக்டிவிட்டியில் இருக்கணும், பெட்டில் பட்டு இருக்கக்கூடாது. நல்லா புரியுங்க, ஆக்டிவிட்டியில் இருக்கணும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா, படிக்கிறோம், எழுதுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்கிறீங்க, உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் படிக்கிறீங்க, வாட் எவர் இட், ஏன்னா ஒரு ஆக்ஷனில் இருக்கணும். பெட்டில் படுத்துட்டு இருக்கும், லைங் கண்டிஷனில் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷன் ஆஃப் பிராணிக் எனர்ஜி, கன்சம்ஷன் ஆஃப் டிவைன் எனர்ஜி உங்கள் உடம்புல அதிகமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். உங்கள் பாடியில் இருக்கிற நோய்கள் போகும், உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்கள் பிரச்சனை சரியான வழியில் போவீங்க, தப்பான வழியில் போய் தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டீங்க. உங்கள் பிரச்சனைகள் சரியான தீர்வுகள் தோணும், கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எல்லாம் நிறைய இருக்குது. பிரம்மமுகூர்த்தம் இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் சொன்னால் ஒரு 1000 சொல்லலாம். எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறோம், விஷ்ணு சகஸ்ரநாமம்னா என்ன, விஷ்ணுவை பற்றிய பேர் ஒரு 1000 பேர். அந்த 1000 பேரையும் விஷ்ணுனுடைய பேரை சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு தான் விஷ்ணு சகஸ்ரநாமம், அவருடைய நாமத்தை சொல்கிறோம். லலிதா சகஸ்ரநாமம் இப்போ விஜயதசமி டைமில் பண்ணியிருப்பாங்க, நவராத்திரி அப்போ நிறைய ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறவங்க லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியிருப்பாங்க. லலிதா சகஸ்ரநாமம்னா லலிதா அம்பிகை, அம்பாள், அந்த அம்பாளுடைய பேர், அம்பிகையினுடைய பேர் லலிதாம்பிகை. அந்த பேர் வந்து ஒரு 1000 பேர். 1000 பேர்னா அம்மனுக்கு உண்டான பேர்கள், அம்பிகைக்கு உண்டான பேர்கள் 1000 பேர். அந்த 1000 பேரை சொல்லி சோதனம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ பிரம்மமுகூர்த்தத்தில் எழுதுனால என்ன பெனிஃபிட் சொன்னால் 1000க்கு மேலே சொல்லலாம், 1000க்கு மேலே சொல்லலாம். அப்போ பிரம்மமுகூர்த்த சகஸ்ரநாமம் கூட ஒன்று பேர் வச்சுக்கலாம். நம்ம பிரம்மமுகூர்த்த சகஸ்ரநாமம்னு சொல்லி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒன்று சொன்னால் கூட 1000 நாள் ஓட்டலாம், 3 வருஷம் ஓட்டிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா கர்மாயணத்துக்கு 3 வருஷத்துக்கு ஓட்டலாம், 1000 நாளைக்கு மேலேயே ஓட்டலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் முயற்சியே செய்யாமல் எந்த எஃபர்ட்டும் போடாமல் நீங்கள் டைமில் லைவாக அது டிவைன் பார்த்துக்கும். கடவுள் அன்புமயமானவர், திரும்ப சொல்கிற கோட் தான், கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்மவிதிக்கு உட்பட்டு செயல்படுவார்.
நீங்கள் இப்படி காலத்தில் எழுந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் எழுந்து பாருங்கள், தொடர்ந்து எழுந்து பாருங்கள். பகலில் தூங்கக்கூடாது. நான் காலையில் எழுந்தான்னு சொல்லிட்டு அப்புறம் பகலில் தூங்கினா அது வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு. பகலில் தூங்கக்கூடாது. அந்த 4 கேட்டகரி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 4 கேட்டகரி தவிர, அந்த 4 கேட்டகரி தவிர மற்ற ஆர்டினரி பீப்புள் முடிஞ்ச வரைக்கும் பகலில் தூங்கக்கூடாது. சன்செட்டு, சன்ரைஸ், சூரிய உதயம் ஆன பிறகு முடிச்சிட்டோம்னா சன்செட், சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பகலில் தூங்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் தூங்கக்கூடாது. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் ஒரு 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 கான்செப்ட் கொண்டு வந்துடுவாங்க. மத்தியானத்தில் சாப்பிட்டோம் சார், உண்ட மயக்கம் தொண்டனுக்கு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வந்தால் பாடி வீக்குன்னு அர்த்தம், சரிங்களா? உண்ட மயக்கம் தொண்டனுக்குனா அப்போ சாப்பிட்டு நான் படுத்துக்குவேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன், அப்படி கிடையாது. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வருதுன்னா, நீங்கள் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வருதுன்னா அப்போ பாடி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் பாடி வீக் ஆகுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே போகணுன்னா டைஜஷன் பண்ணணும். இப்போ டைஜஷன் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ரத்தம் வந்து அங்கே தேவை. அப்போ என்ன ஆகும், பாடியில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ரத்தத்தோடைய கான்சன்ட்ரேஷன் ஃபோர்ஸ் வந்து இங்கே வரும், இங்கே ஃபோர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, திருவண்ணாமலை தீபம் எடுத்துக்கோங்க. திருவண்ணாமலை தீபத்தை அப்போது செக்யூரிட்டி நிறைய கொடுப்பாங்க, போலீஸ் நிறைய வரும், போலீஸ் பர்சனல் வருவாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் எல்லாம் வருவாங்க நிறைய பேர். ஏன்னா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும், அத்தனை லட்சக்கணக்கான பேர் வராங்க. அப்போ போலீஸும் நிறைய வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, போலீஸ் புதுசாக ரெக்ரூட் பண்ணுறாங்களா என்ன? ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. அங்கங்கே தமிழ்நாட்டிலலாம் எங்கெங்கே போலீஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படி கூட்டு கொண்டு வந்து திருவண்ணாமலை டெப்டேஷன் டியூட்டி போடுவாங்க, புரியுதா? அப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டு. அதை தவிர தமிழ்நாட்டில் 39 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரு சர்க்குலர் போயிட்டு உங்ககிட்ட யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேராக இருக்கிறாங்களோ, இல்லை பேசிக்காக அனுப்புவோம் தேவை, ஆனால் உங்கள் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இவ்வளோ பேர் அனுப்பிச்சி விடுங்கன்னு ஒரு சர்க்குலர் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க ஸ்டேட்லேருந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொஞ்சமாக கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படிலாம் சேர்ந்தால் ஒரு 1,00,000 போலீஸாக பேப்பரில் போடுவாங்க இல்லையா, 1,00,000 போலீஸார் சிறப்பு பாதுகாப்பு, 2,00,000 போலீஸார் சிறப்பு பாதுகாப்பு. அந்த 2,00,000 போலீஸ் புதுசாக ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லை, அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே போடுவாங்க, அங்கே ஸ்பெஷல் டியூட்டி பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சு அப்புறம் அவங்க போயிடுவாங்க, கரெக்டா? அதே மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் அப்படி தான். அப்போ அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சு மட்டும் சமாளிக்க முடியாது. அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சர்க்குலர் அனுப்பும். அவங்கவுங்க யார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பேராக இருக்கிறாங்களோ, இல்லை கொஞ்சம் யாரை அனுப்ப முடியுமோ, உங்கள் ரொட்டீன் லைஃப் பாதிக்காத மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும் எல்லாரும் அனுப்பிச்சி விடுங்க. அப்போ அவங்க எல்லாரும் வருவாங்க, அங்கே ஸ்பெஷல் டியூட்டி போடுவாங்க. ஸ்பெஷல் டியூட்டி முடிஞ்ச பிறகு அப்புறம் திருப்பி அவங்க டிஸ்ட்ரிக்ட் போயிடுவாங்க. இதே மாதிரி தான் உடம்புல ரத்தம் சுற்றிக்கிட்டே இருக்குது, 24 ஹவர்ஸ் சிசிட் போயிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. பட் சாப்பாடோட டைஜஷன் போயிடுச்சுன்னா அந்த ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் இங்கே அனுப்பணும், வயிற்றுக்கு அனுப்பணும், டைஜஸ்டத்துக்கு அனுப்பணும். அப்போ என்ன பண்ணும், அந்த ரத்தத்தை வந்து அப்படியே இயற்கை நேச்சுரல் என்ன பண்ணும், இறைவன் தான், எல்லாமே இறைவன் தான். அப்போ அப்படியே உள்ளே வரும், அந்த வயிற்றுக்காக உள்ளே வரும். அப்போ மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய ரத்தத்தில் கொஞ்சம் வந்து வயிற்றுக்கு கொடுக்கும் பொழுது அப்போ மற்ற இடத்துக்கு போகிற அந்த ரத்த ஃப்ளோ, பிளட் சர்க்குலேஷன் குறையும். அப்போ பிரெயினுக்கு போகிற சர்க்குலேஷன் குறையுமா இல்லையா? அப்போ குறையும் பொழுது டயர்ட்னஸ் வரும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் போல இருக்கும், எடுப்பாங்க. தப்பு கிடையாது, அது நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். உண்ட மயக்கம் டயர்டாக இருக்குதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, தூங்கக்கூடாது. தூங்காமல் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் உட்காரலாம், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம், படுக்கணும்னாலும் படுக்கலாம், முடியல டயர்டாக இருக்கும் படுக்கலாம். அப்போ கொஞ்சம் எனர்ஜி ஃப்ரெஷ்அப் ஆகிடும். அது எப்படி ஃப்ரெஷ்அப் ஆகும், அந்த டைஜஷன் தேவையான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அந்த பிளட்டு உள்ளே வந்த உடனே எவ்வளோ பேசிக்கெல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் திருப்பி பழைய இடத்துக்கே போகும். அப்போ கொஞ்சம் நார்மல், அதான் ஃப்ரெஷ்அப் பண்ணுறது, இதுதான் பேசிக் கான்செப்ட் அந்த உண்ட மயக்கம் தொண்டனுக்கு. அப்போ இது எதை காட்டுகிறது, உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பத்தல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வரும். ஆனால் அதே நேரத்தில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மட்டுமே போஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ராவாக நிறைய கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, நிறைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அப்படின்னும் போது ஸ்பெஷலாக அங்கே கூப்பிடணும் அவசியம் கிடையாது. அங்கே ரெகுலராக ஒட்டின் பாதிக்காது. ஆனால் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராலாம் கிடையாது, சொல்கிறாங்களே ஒழிய, பட் சர்க்கிளில் போகிறவங்க எல்லாம் பாதிக்குது, ஒர்க்கு நிற்கிது. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா அப்போ அவங்க ரொட்டீன் லைஃப் பாதிக்கும். அவங்க ரொட்டீன் லைஃப் கொஞ்சம், ஏன்னா பிகாஸ் அது திருவண்ணாமலை டியூட்டிக்கு போயிருக்கார் சார், இவர் திருவண்ணாமலை டியூட்டிக்கு போயிருக்கார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்டிக்கு போயிருக்கார் சார். அப்போ டியூட்டி வந்த பிறகு திருப்பி அந்த ஒர்க்கை ரிசீவ் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம உடம்புல டைஜஷன் ப்ராசஸ்க்கு பிளட்டு வரும்போது அப்போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் இது எதை காட்டுகிறதுனா இப்போ நான் சொன்ன விஷயம் தான் காட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்போ எந்த டைமில் வந்தாலும் நம்ம டைஜஷனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிளட்டு கண்டிஷனை நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல குவான்டிட்டியாகவும்
நல்ல அனிமிக் இல்லாமல் நல்லா கரெக்டாக கண்டிஷனாக வச்சுட்டு இருந்தோம்னா, நர்வஸ் டெபிலிட்டி இல்லாமல் வச்சுட்டு இருந்தோம்னா, நீங்கள் சாப்பிட்டாலும் கூட டயர்ட்னஸ் வராது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சரியா? அந்த மாதிரி இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. இல்லை, தீபத்தை பற்றி ஒன்று இருக்கு. அப்போ தீபம் வந்து அந்த தீபம் வந்து அப்படி ஏற்றணுன்றதுக்காக தான் மூளை கலந்து இப்படி சொன்னோம். தீபத்தை வந்து எப்பவுமே பெரும்பாலும் மேலே வைங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான் வைப்பாங்க. இப்போ நம்ம வள்ளலார் கோயிலில் அந்த தீபம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ யாரும் அந்த மாதிரி இருக்காது. உங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ உங்கள் பில்டிங்கில் யாரும் மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் எப்பயுமே என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த வள்ளலார் தீபம் அந்த கூண்டு மாதிரி விற்பாங்க இல்லையா, அதை கூட வாங்கி ரைட்டில் டக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஒரு சகோதரி போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. நேம் சரியா எனக்கு ஞாபகம் வரல. ஒரு சகோதரி அவங்க வீட்டு முன்னாடி போட்டு 2 விளக்கு அந்த வள்ளலார் இதில் ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தீபம் நல்ல கூண்டு மாதிரி போட்டு, அந்த அலுமினியம் கூண்டு அதை வச்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒன்று வாங்கி நல்லா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக வாங்கி ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று வச்சு தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக ஏற்றுங்க. தீபத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற பணம் பல வகைகளுக்கு திருப்பி கொடுத்துரும் இறைவன். தீபத்துக்காக நீங்கள் செலவு எண்ணெய்க்காக திரிக்காக செலவு பண்ணுற பணம் வந்து பல வகையில் பல மடங்காக உங்களுக்கு ஆசீர்வாதமாக திருப்பி வந்துடும். பல வகையில் தேவையற்ற செலவுகள் குறைக்கப்படும். 2 சொல்லிக்கிறேன், அடிக்கடி சொல்லுவேன். மகாலட்சுமியோட அம்சம் 2. ஆனால் ஒன்று மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பணம் கொடுக்கல, பணம் கொடுக்கல, பணம் கொடுத்தாங்க. ஒன்று பணம் கொடுக்கல, இல்லை பணம் கொடுத்தாங்க, அதான் மகாலட்சுமி. இல்லை, இன்னொரு பக்கம் பார்க்கணும். தேவையற்ற செலவு கட் பண்ணுறதும் மகாலட்சுமியோட இன்னொரு அம்சம் தான். அப்போ தேவையில்லாத செலவுகள் வந்து உங்களை கட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் தேவையில்லாத செலவு, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், கட் பண்ணும். அதுவும் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் தான், அதுவும் இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். அப்போ 2மே இருக்கணும். தேவையற்ற செலவுகள் வரக்கூடாது. ஆகணும். ஒரு கம்பெனியில் வந்தாங்க ஒரு 5 இயர்ஸ் பேக்கு. சார், நிறைய இன்கம் வருது சார், நிறைய சோர்ஸ் ஆஃப் மணி உள்ளே வருது. ஆனால் ப்ராஃபிட்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ப்ராஃபிட்னு பார்த்தா ரிப்போர்ட் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு இன்கம் வருது, ஆனால் ப்ராஃபிட் உள்ளே வரல. நானும் என்ன பண்ணி பார்க்குறேன் சார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, என்ன தான் பண்ணுறதுன்னு. அப்போ அவங்களுக்கு வந்து சில பரிகாரங்களை சொன்னோம், சில கிறிஸ்டல் எல்லாம் கொடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். அந்த கம்பெனியோட எம்டிக்கு, இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அது. அவனுடைய எம்டிக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள். எம்டிக்கும் சேர்மனும் 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் நீங்கள் இது மாதிரி 2 பேருமே பண்ணுங்கள். சேர்மனும் பண்ணுங்கள், எம்டியும் பண்ணுங்கள். 2 பேரும் இதை கிறிஸ்டலாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கர்மா கிளிங் மெடிசன் சாப்பிடுங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல, கேட்டாங்க. பட் என்னால் முடியல. ஒரு 2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு டைமு அப்போ தான் சரி சார் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க. சார் வந்து இப்போ வந்து ப்ராஃபிட்டு கொண்டு வந்துட்டோம். எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, நல்லா பாருங்கள், புதுசாக வருமானம் வரல, என்ன சோர்ஸ் ஆஃப், அதாவது ஒரு வருஷத்துக்கு நியர்லி ஒரு 40 crores பக்கம் வரும் சார். உள்ள வர இன்புட் வந்து 40 crores பக்கம் வரும். பட் தேவையில்லாத செலவுகள், மெயின்டெனன்ஸ் அப்படி இப்படிலாம் லாஸ் ஆகிடும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இதை நாங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ண பிறகு தேவையில்லாத செலவுகள்லாம் கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, பாதி எங்கள் ப்ராஃபிட் நிற்கிது. இப்போ நல்லா பாருங்க, இது மகாலட்சுமி இந்த இடத்துல இந்த கேஸில் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல. அதே டர்ன் ஓவர் தான், அதே 40 crores டர்ன் ஓவர் வந்து அதே 40 crores தான். அது ₹1 கூட இன்க்ரீஸ் ஆகலை. அந்த மகாலட்சுமி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே கோட் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணல, டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ண கேஸ் வேற இருக்கு. நான் இந்த சொல்கிறேன், இந்த பாயிண்ட்லையும் நம்ம ஆங்கிளில் திங்க் பண்ணணுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகலை, பட் தேவையில்லாத செலவுகள்லாம் கட் பண்ணுறது, தேவையில்லாத நஷ்டங்கள்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணுறாங்க. இது பண்ண பிறகு தான் அது பண்ணணுன்ற ஒரு தோணையே வருது. நிறைய வகையில் எனர்ஜி ஆடிட் பண்ணுறாங்க, இன்டர்னல் ஆடிட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ தான் தோணுது, அது இறைவன் தோன்ற வைக்கிறார். அந்த கிறிஸ்டல் மூலமாக அந்த மெடிடேஷன் பண்ண அந்த கிறிஸ்டல் முத்ரா பண்ண அவங்களுக்கு தோணுது. ஆமாம், நாம் இது வரைக்கும் எனர்ஜி ஆடிட்டே பண்ணலையே, பண்ணணும் தோணுது. அப்புறம் இந்த மாதிரி சில ஆடிட்லாம், இன்டர்னல் ஆடிட் நம்ம இவ்வளோ இதாக பண்ணலையே தோணுது. அப்புறம் இன்டர்னல் ஆடிட்டை 3 ஆங்கிளில் பண்ணோம், தனித்தனியாக பண்ணோம். ஒருத்தர் கூடாது, 3 ஆங்கிளில் பண்ணோம். 3 ஆடிட்டை போட்டு தனித்தனியாக கிராஸ் செக் மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணணும்னு தோடி பண்ண பிறகு அப்புறம் தான் தெரியுது, ஏகப்பட்ட கோடி வந்து சேவ் ஆகுது. சார், எனர்ஜி ஆடிட் பண்ணோம், கிராஸ் செக் 3 ஆடிட் பண்ணோம். அதில் எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு கரெக்டாக தெரியும் சார். இப்போ சார், இப்போ நியர்லி வந்து 20-30% ப்ராஃபிட் நிற்குது சார். அதே டர்ன் ஓவர் தான். செலவுகள்லாம் பாதி குறைச்சிட்டோம், நிறைய குறைச்சிட்டோம் சார். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ணுக்குள்ளே போயிட்டு இருக்கு.
பட் இவங்களாம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்த பிறகு அதெல்லாம் பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணாத இப்போ ப்ராஃபிட் நிற்குது சார். நீ 30% பக்கம், நீ 25 to 30% பக்கம் சாதாரணமாக ப்ராஃபிட் நிற்குது சார். இப்போ இந்த 2 இயர்ஸாக நிற்குது சார். 2 வருஷம் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா 2 வருஷம் நிற்குது சார் ப்ராஃபிட். டர்ன் ஓவர் அதே, பட் ப்ராஃபிட் இது மகாலட்சுமி இன்னொரு வகை. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் கொடுக்கல, மகாலட்சுமி கொடுக்கல, மகாலட்சுமி நிறைய பேர் கம்ப்ளைண்ட். ஆனால் இன்னொரு பக்கம் தேவையில்லாத செலவுகள், ஆஸ்பத்திரிக்கு போகிறது செலவு, வீட்டு ஏதோ லாஸ் செலவு, அந்த ரிப்பேர் செலவு, இந்த ரிப்பேர் செலவு, அது 1000 லிஸ்ட் இருக்குது. அந்த நெகட்டிவ்லாம் இன்னொரு அந்த மகாலட்சுமி கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, இறைவன் கட் பண்ணி கொடுக்குறாருன்ற நீங்கள் உணர்வதில்லை. அதுக்காக ஒரு உதாரணம் இப்போ ஞாபகத்துக்கு வந்து அதை நான் சொன்னேன். ஸோ பாசிட்டிவாக வர்றது ஒரு பக்கம், இன்னொன்று தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணுறது ஒரு பக்கம். ஸோ அந்த தீபத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற காசோ, டைமு, எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்தோம். அதை யாராவது பார்த்து கேட்டால் சொல்லுங்கள், 4 பேர்ட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, இது நல்ல விஷயம் தான், இதை ஏற்றுங்கன்னு சொல்லுங்கள். சரியா? இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ரெண்டாவது, ஏற்றும் போது என்ன பண்ணணும், இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நம்ம குரூப்ல பஞ்சதீப எண்ணெய் ஏற்றாதீங்க அப்படின்னு ஒரு போட்டிருந்தேன். நல்லா சரியான ஆன்சர், நல்லா அட்வான்ஸாக வரீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, இப்படி தான் வரணும். நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கே கரெக்டாக பதில் சொல்லிருக்கேன். பஞ்சதீப எண்ணெய் ஏற்றக்கூடாது, மார்க்கெட்டில் இருக்கிறது ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாது? வாய் உங்கள் மனசுலே ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க, பார்க்கலாம் சரியா தப்பான்னு பார்த்துக்கலாம். இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத குறையினால, டைம் இல்லை, அதனால தான். இன்ட்ராக்ஷன் பண்ணால் டைம் இருக்க மாட்டேது. ஒரு மணி நேரத்தில் என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அது நிறையா இருக்குது, பெண்டிங் இருக்கனால இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதை நாமளே சொல்கிறோம், நாமளே கேட்டு நாமளே ஆன்சர் பண்ணிடுறோம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசனை பண்ணுங்க. ஏன் பஞ்சதீப எண்ணெய் ஏற்றக்கூடாது? டிவியில் ஆடு வருது, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் ஆகும். உங்களுக்கு எத்தனை கோடி பிஸ்னஸ் நடக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. கோடிக்கணக்கில் பிஸ்னஸ். பஞ்சதீப எண்ணெய் நல்ல ப்ராஃபிட்டும் கூட, நல்ல லாபம் வரட்டும். லாபத்துக்காக தொழில் செய்கிறாங்க, அது தப்பு கிடையாது. லாபத்துக்காக தொழில் செய்கிறாங்க, சும்மா இருக்கா யாரும் தொழில் செய்கிறதில்ல. லாபம் வரணும். பட் அது வந்து பஞ்சதீப எண்ணெய் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கும் கடையில் விற்கிற எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம்? என்னது வித்தியாசம்னா, பஞ்சதீபம்னா 5 வகையான விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு, எண்ணெய்கள். அதில் நெய்யும் ஒன்று இருக்கு. இப்போ பஞ்சதீப எண்ணெய் நாம் ரெடி பண்ணோம்னா ரொம்ப காஸ்ட்லி. சார் இவ்வளோ காஸ்ட்டா, இவ்வளோ ரெடி பண்ணணுமா அப்படின்னு நினைப்பாங்க. நான் சில பேர் சொல்லப்போ கூட அவங்க சொல்லுவோம், சார் இவ்வளோ காஸ்ட்டா சார், இவ்வளோ ஏற்றணுமா அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு புரியல, அறியாமையில் பேசணும், டியூ டு பியூர் இக்னரன்ஸ். அதை செலவு பண்ணி ஏற்றுனா அது மாதிரி உங்களுக்கு 10,000 மடங்கு உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும், தேவையான செலவு கட் பண்ணி கொடுக்கும்னு அவங்களுக்கு தெரியல. பாவம், தெரியல அவங்களுக்கு. அப்போது கடையில் எல்லா எண்ணெயும் ஒரே ரேட் கிடையாது, எல்லா எண்ணெயும் ஒரே ரேட் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட் ரேட்டு. காஸ்ட்லி இருக்குது, மீடியமான ரேட்டும் இருக்குது. கம்மி ரேட்டெலாம் கிடையாது, மீடியம் ரேட்டு, காஸ்ட்லி ரேட்டு தான் இருக்குது. அதில் நெய் இருக்குல்லே ரொம்ப ஹையஸ்ட்டு. அந்த 5 விஷயங்களில் நெய் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு. இப்போ கடையில் விற்கிற நெய்யில், கடையில் விற்கிற அந்த எண்ணெயில் என்ன போடுறாங்கன்னா, எது ரொம்ப சீப்பாக இருக்கோ, நல்லா பார்த்துக்கோங்க, எது ரொம்ப சீப்பாக இருக்கோ அந்த எண்ணெய் அதிகம். இந்த 4 எண்ணெய்கள் ஒரு நெய், 4 எண்ணெய்கள் ஒரு நெய். இந்த 4 எண்ணெய்களில் எது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கோ அந்த எண்ணெய் தான் 900 லிட்டர் இருக்கும். சாரி, 900 மில்லி இருக்கும். சாரி, 1 லிட்டர்னா 900 இல்லையா? அப்போ 900 மில்லி வந்து அந்த கம்மியாக இருக்கிற எண்ணெய் வந்து 900 இருக்கும். மிச்சம் 100 மில்லி இருக்கும் இல்லையா? அந்த 100 மில்லியில் இந்த மற்ற 3 எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சம் கலப்பாங்க. ஒரு 30 மில்லின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து 900, அது வந்து 30. அப்போது 990 மில்லி இல்லையா? 10 மில்லி நெய் கலப்பாங்க, 10 மில்லி நெய் கலப்பாங்க. சரியா? அந்த 10 மில்லி நெய்யும் குவாலிட்டியான நெய் எல்லாம் கிடையாது, குவாலிட்டியான நெய் எல்லாம் கிடையாது. இப்போ தீபத்துக்கு போடுறீங்களே, கெமிக்கல் மேடு ஆயில், அந்த ஆயிலை போடுவாங்க. நேச்சுரல் ஆயில், எடிபிள் ஆயில் கிடையாது, கெமிக்கலி மேடு ஆயில், கெமிக்கல் ப்ராடக்டில் பண்ண ஆயில், அந்த ஆயில். இதை சேர்த்து தீப எண்ணெய்னு விற்கிறாங்க. அந்த எண்ணெயை ஏற்றுனா நமக்கு உள்ள புண்ணியம் சேருமா பாவம் சேருமா? அந்த எண்ணெயை ஏற்றினா நம்ம கர்மா தர்மம் பண்ணுற பெனிஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா? நமக்கு கர்மா தான் சேரும், நெகட்டிவ் கர்மா தான் சேரும். அந்த எண்ணெயை வாங்கி நம்ம ஏற்றணும்னா அதுக்கு ஏற்றாமல் சும்மாவே இருக்கலாம், கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். இது இருக்கிற புண்ணியத்தையும் கற்றுக்கிறோம். கான்செப்ட் என்னென்னா, ரெண்டுமே சித்தர்களுடைய தத்துவப்படி 5மே ஈக்குவலாக இருக்கணும். 5 எண்ணெய்களுமே ஈக்குவலாக இருக்கணும். தேங்காய் எண்ணெய் ஈக்குவலாக இருக்கணும், இழுப்பை எண்ணெய் ஈக்குவலாக இருக்கணும், எள்ளெண்ணெய் ஈக்குவலாக இருக்கணும், எல்லா எண்ணெயுமே ஈக்குவலாக இருக்கணும். இழுப்பை எண்ணெயும் சரி, தேங்காய் எண்ணெயும் சரி, விளக்கெண்ணெயும் சரி, இந்த நல்லெண்ணெயும் சரி, இது 4ம் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கணும், ரேட்டை பற்றிலாம் பேசக்கூடாது, இங்கே ஈக்குவலாக இருக்கணும், குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 5 என்ன எடுத்தோம்,
பஞ்சம் எண்ணெய் இல்லையா? அப்போ 4 200 மில்லி இருக்கணும். 4 200 மில்லி இருக்கணும். அந்த 5வது இருக்கிற நெய்யும் சுத்தமான பசுமாட்டு நெய்யாக இருக்கணும். எருமனை கிடையாது. எருமனைக்கு பலன் கிடையாது. அங்கே எருமனை இருக்கு. அது அது சில மருத்துவ பர்பஸ்க்காக, சில பர்பஸ்க்கு அது அது வேற சமாச்சாரம். பட் இந்த இடத்துல ஆன்மீகம் வரும்போது எருமை நெய் இருக்கக்கூடாது. பசுமாட்டு நெய் தான் இருக்கணும். சுத்தமான பசுமாட்டு நெய். சுத்தமான பசுமாட்டு நெய்னா காராம்பசு நெய், காராம்பசு இல்லை, சரி ஓகே. அட்லீஸ்ட் மாட்டு பசு மாட்டுனுடைய நெய்யாக இருக்கணும். இந்த நெய் ஈக்குவலாக நீங்கள் கலந்தீங்கன்னா அது அமிர்தம். அந்த வழக்கு தீபம் ஏற்றிங்கன்னா நீங்கள் 40 days நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தெரியும். நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் நினச்சே பார்க்கணும் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அவ்வளோ விஷயம் இருக்குது. அங்கே இருக்கிற இருக்கிற நெகட்டிவ்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்து பர்ன் பண்ணிவிடும். இருக்கிறதெல்லாம் அப்படி பர்ன் பண்ணிவிடும். அவ்வளோ அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு டச்சுக்கு அவர் கூட அப்படி யாத்திரை ஏற்றுது. நான் சொல்லி சில பேர் அது மாதிரி வாங்கி ஏற்றுறாங்க. அதுவும் நிறைய பேர் நீங்களே சொல்லி நீங்களே வாங்கி கொடுங்க டாக்டர்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் பண்ணி சொல்லி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அவங்க தான் சில பேர் ஏற்றுறாங்க. அது கைவிட்டு விரல் விட்டு எண்ணிடலாம். இத்தனை பேர் தான் ஏற்றுறாங்க எண்ணிடலாம். நம்பர்ஸ் நிறைய கிடையாது. பிகாஸ் அவங்க அதை ஏற்றுறாங்க. அதை பண்ணி அதனால் நன்மைகள்லாம் நிறைய அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுற டாக்டர் பரவாயில்ல டாக்டர், இப்போ நல்லா இருக்கு டாக்டர் சொல்லுவாங்க. இதுக்காக செலவு பண்ணுற காசு வேஸ்ட் இல்லை. இப்போ அதே மார்க்கெட்டில் நீங்கள் டிவி ஆட்டில் பார்த்து வாங்குறீங்க பாருங்கள். ஆரஞ்சு பார்ப்பேன், தீபாவளிக்கு ஓட்டுவாங்க பாருங்கள் விளம்பரம். இந்த தீபாவளிக்கு ஓடுவாங்க, தீபாவளி எண்ணெய் தீபாவளி எண்ணெய்ன்ட்டு கோடிக்கணக்காக டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் 500 கோடி ரூபாய்க்கு மேலே விற்பாங்க. அது குறைஞ்சபட்சம் 500 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் ஆகும். மிச்சம் கூட ஆகும். வேஸ்ட் தெரியல அவங்களுக்கு. அது என்ன இப்போ சொன்ன மாட்டேன் 900 மட்டமான ஆயில், அப்புறம் ஆவரேஜாக ஒரு 30 மில்லி. அதையும் ரேட்டுக்கு மாதிரி இன்னும் குறைச்சாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். 30 மில்லி, 30 கூட கிடக்க மாட்டாங்க. அது கம்மி தான். சும்மா ஒரு சொட்டு, ஒரு ஸ்பூன், 1 லிட்டருக்கு அவ்வளோதான் இருக்கும். நெய் சும்மா ஒரு துளி, சும்மா ஜஸ்ட் ஒரு 5 கிராம்ஸ் மாதிரி, இல்லை 5 ml மாதிரி தான் இருக்கும் நெய். நானும் கலந்த நெய் எப்படி கலக்கிறோம்? தட்டு நாட் எடிபிள் நெய் கிடையாது, கெமிக்கலி மேட் ஆயில். தப்பு அது. இப்படி தான் எண்ணெய் விற்கிறாங்க. பலன் கிடைக்கிறது. பணம் கிடைக்கிறதுல வரை குளிக்காமல் வந்தாலும் பரவாயில்ல, சேத்த வாரி பூச்சின்னு வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? போய் குளிச்சுட்டு க்ளீனாக அழுக்க கழுவிட்டு வரணும். அழுக்க கழுவினாங்க சேத்த வாங்கி பூசணும். இந்த மாதிரி மாதிரி தான் இந்த பஞ்சதீப எண்ணெயை வாங்கிப்பாங்க. அதனால் அதுக்கு தான் நான் சொன்னேன், இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதை பற்றி நான் பின்னாடி சொல்லுவோம். இப்போதைக்கு விளக்கெண்ணெய் மட்டும் ஏற்றுங்க. அதில் ஒன்றும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நேர பற்றாக்குறையின் காரணமாக இப்போதைக்கு நம்ம பின்னாடி அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் மற்ற எண்ணெயெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிடுங்க. விளக்கெண்ணெய் மட்டும் வாங்குங்க. அந்த விளக்கெண்ணெய் கூட முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக், முடிஞ்ச வரைக்கும் 100%லாம் சொல்ல முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக விளக்கெண்ணையாக இருந்தால் அந்த விளக்கெண்ணையை மட்டும் வாங்கி நீங்கள் ஏற்றுங்க. மற்ற எண்ணெய் கூட குட் பை, இப்போதைக்கு வேண்டாம், பின்னாடி நான் ஃபைன் டியூன் பண்ணி சொல்கிறேன். விளக்கெண்ணெய் மட்டும் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். மற்ற எண்ணெய் தான் இருக்கட்டும். அதுவும் விளக்கெண்ணெய் நல்லா பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கான்னு பாருங்கள். மற்ற சாதாரண வைக்கிற எண்ணெய் கூட வேண்டாம். அதுவும் நிறைய கலப்பட மாட்டாங்க. நான் அந்த தீபத்தை பற்றி ரீசர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேரை பற்றி தீபத்தை பற்றி ரீசர்ச் பண்ணேன். பிஹெச்டினா சும்மாலாம் இல்லை, நான் தரவாக ஆத்தென்டிக்காக பண்ணுவேன். அப்போ அந்த மாதிரி தீபத்தை பற்றி ஏற்றும்போது ஏன் தீபம் ஏற்றுறீங்க, எப்போ ஏற்றுறீங்க, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிது எல்லாம் ரெக்கார்ட் நான் ஃபைல் பண்ணும்போது ஒரு வீட்டில் அம்மா சொன்னாங்க, பாருங்கள் தீபம் ஏற்றி வைக்கிறோங்க, மத்தியானம் டெய்லி ஏற்றுவோங்க அப்படின்னு சொல்லி. என்னம்மா ஏற்றுவாங்க? நான் பாமாயில் ஏற்றுவோங்க சார். பாமாயில் ஏற்றுறாங்களா? ஏம்மா பாமாயில் சார், அதுவும் ஆயில் தானே சார், நான் பாமாயில் தான் சார் ஏற்றுறேன் அப்படின்னா. என்னம்மா பண்ணுறீங்க, எவ்வளோ நாளாக ஏற்றுங்க? தான் 2 வருஷமா ரேஷன் கார்டில் பாமாயில் கொடுக்குறாங்கல்ல, ரேஷன் கார்டில் வாங்குற எண்ணெய் அப்படியே வச்சுக்கோங்க சார், வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். பாமாயில் வச்சுருக்கோங்க, வீட்டுக்கு போய் காட்டினாங்க, பூஜையில் போய் பாமாயில் வச்சுருக்கோம். தனியாக ஒன்று வச்சுருக்காங்க, சமையலில் ஒரு பாமாயில், அங்கே ஒரு பாமாயில் வச்சு. அப்போ நான் சொன்னேன், அம்மா பாமாயிலாம் ஏற்றக்கூடாதும்மா, ஏதோ ஒரு ஆயில் நினச்சி ஏற்றுறீங்க, அது பனங்கோட்டையிலேருந்து எடுக்கிற எண்ணெய், அந்த எண்ணெய் ஏற்றக்கூடாதுமா, அந்த எண்ணெய் ஏற்ற இந்த மாதிரிலாம் நெகட்டிவ்லாம் வருமேம்மா, இந்த பிரச்சனை இருக்குமேம்மா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்றாங்க. ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? நான் கரெக்டாக சொல்கிறது இருக்கட்டும்மா, இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, இதை மாதிரி மாற்றுங்கம்மா, இந்த மாதிரிலாம் மாற்ற வேண்டாம், நீங்கள் எப்போ வந்து பாமாயில் ஏற்றுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி நடந்துருக்கணுமேன்னா. அப்போ ஆமாம் டாக்டர் நீங்கள் கரெக்டு தான் சொல்கிறது, பாமாயில் ஏற்றா இந்த பிரச்சனைலாம் வருது. ஆமாம், எஸ், நம்ம தப்பான எண்ணெய் தவறான எண்ணெய்கள் ஏற்றுனா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நான் சொன்னனும் அத்தனையும் ஆமாம் அப்படி தான் இருக்குன்றாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் சார் இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருக்குது சார், இந்த பிரச்சனைலாம் இருக்குது சார். அப்போ நான் சொன்னேன், அம்மா பாமாயிலாம் ஏற்றாதீங்க, இன்னும் இருக்குது ஏற்றக்கூடிய எண்ணெய்கள் இந்த 5 தான்.
5 தான். தேங்காய் எண்ணெய், விளக்கு எண்ணெய், இலுப்பை எண்ணெய், இன்னொரு எண்ணெய் ஏதோ ஒன்று சொன்னமே. இந்த 4 ஆயில் தான். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய். இந்த எண்ணெய்கள் மட்டும் தான் ஏற்றும். ப்ளஸ் நெய் ஒன்று ஆட் பண்ணி இது ஏற்றத்தகுந்த விளக்கு ஏற்றத்தகுந்த தீபம் ஏற்றத்தகுந்த எண்ணெய்கள்னால் இந்த 4 தான். ப்ளஸ் நெய் ஒன்று. அது பஞ்ச தீப எண்ணெய்ன்னு சொல்லிடுவாங்க. அது நெய் நெய் வந்து எண்ணெய் தான். எள்ளிலிருந்து அதாவது ஆக்சுவலாக எல்லாமே நெய் தான். எல்லாமே நெய் தான். இலுப்பை நெய், தேங்காய் நெய், எல்லாமே நெய் தான். நாம் அதை எண்ணெய்ன்னு கொண்டுட்டோம். எண்ணெய்னு கொண்டுட்டோம். எள்ளிலிருந்து எடுக்கிறது தான் எள் நெய். எள் ப்ளஸ் நெய் எள் நெய். எள்ளையும் நெய்யையும் கூப்பிட்டோம்னா எள் நெய். அதான் நம்ம எண்ணெய்ன்னு கொண்டுட்டோம். எண்ணெய்னா ஆயில்னு அப்படி கொண்டுட்டோம். ஆக்சுவலாக எள் ப்ளஸ் நெய், தமிழில் எள் கூட்டல் நெய் எண்ணெய். அப்போ எள்ளுந்து எடுக்கிறது மட்டும்தான் எண்ணெயின் பேர். மற்றக்கு என்ன பேர் சொல்லணும்? தேங்காயினுடைய நெய், தேங்காய் நெய். இலுப்பையினுடைய நெய், இலுப்பை நெய். சித்தர்கள் நூல்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. சித்தர்களுடைய நூல்களும் அப்படி தான் வரும். எண்ணெய்ன்னு சொல்ல மாட்டாங்க. சித்தர்களுடைய நூல்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா தேங்காய் நெய் அப்படி தான் வரும். இலுப்பை நெய் அப்படி தான் வரும். ஒன்று நெய்ன்னு தான் சொல்லுவாங்க. பொங்கம் நெய், பொங்க எண்ணெய். இந்த மாதிரி எந்த எண்ணெயை சொன்னால் அதில் நெய்ன்னு தான் சொல்லுவாங்க. பசு நெய், எருமை நெய். நாம் பசுவுக்கும் எருமைக்கும் மட்டும் நெய்ன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, எல்லாமே நெய் தான். எண்ணெய் தான். எள் ப்ளஸ் நெய் தான் எண்ணெய். அப்போ இந்த 4 எண்ணெய்கள் ப்ளஸ் நெய், இதை நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு, அதுவும் சுத்தமான பசுமான நெய்யை போட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா பெனிஃபிட். இந்த மாதிரி பாம் ஆயில், அப்புறம் வந்து இப்போ வருது இல்லை நிறைய பிராண்டில் ரைஸ் பிராண்ட் ஆயில், அப்புறம் வேறு ஆயில் அப்படிலாம் அதெல்லாம் ஏன்னா விளக்கு ஏற்றுனீங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட் நிறைய வரும். நாமளே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பிரச்சனை போகணும் நல்லா வரணும்னு நம்ம ஏற்றுறோம். இதெல்லாம் போயிட்டு இன்னும் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கூடாது. ரொம்ப விலைக்கு வாங்கிக்கூடாது. நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அம்மா பாம்பெல்லாம் ஏற்றாதீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அந்த பக்கம் ஊருக்கு போகும்போது சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏற்றுறேன், இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போ நல்லா பொருளாதார நிலைமையிலையும் சரி, ஆரோக்கியத்துலேயும் சரி, உறவுகள்லையும் சரி, எல்லா விஷயத்துக்கும் நான் இது 3 தான் கேட்பேன் மெயினாக. ஆரோக்கியம் எப்படி இருக்குது, பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, உங்களுடைய உறவுகள் முறை எப்படி இருக்குது, இந்த 3 தான் மெயினாக கான்செப்ட் பண்ணி. இதுதான் மற்றவருக்கு 3 கேட்பேன். இது எல்லாமே பரவாயில்ல சார், நல்லா இருக்குது. இப்போ அந்த தீபத்தெல்லாம் ஏற்று கடவுள் மாதிரி வந்து எனக்கு நல்ல வழி காட்டுனீங்கன்னா, கடவுள் காட்டலாமா, கடவுள் என்னை அனுப்பிச்சி விட்டாரு, இது என் வழியாக உங்களுக்கு வந்தது, நன்றி கடவுளுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி இந்த அதர் பிராண்ட் ஆயில்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாது. இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில், அப்புறம் என்னென்னமோ ஆயில் வருது. இப்போ புதுசாக வருது. ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒரு ஆயில் போட்டு ஏற்றி வைக்க, அந்த ஆயில்லாம் ஏற்றக்கூடாது. இப்போ சொன்ன இந்த ஆயில் மட்டும்தான், 4 ஆயில்கள் ப்ளஸ் நெய், அது மட்டும்தான் ஏற்றணும். அதை அவ்வளோ விஷயமா ஏற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் மேலே ஏற்றுங்க. அப்படி முடியல கீழே வைக்கிறீங்களா, கீழே தரையை வைக்கிறீங்களா, ஏற்றுனே அந்த முடிஞ்ச வரைக்கும் மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணுங்க. மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன் மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணணும்? வை மற்ற இதெல்லாம் இருக்கு. ஏன் மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம சொன்னதே மூலாதாரத்துலேருந்து அக்னி கணல் வந்து மேலே சகசாரத்துக்கு போகணும். அப்படின்னா என்னன்னா, இந்த மூலாதாரம் அப்படின்ற இந்த உடம்பு மண்ணால் உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம பூதங்கள்ல பஞ்சபூதங்கள் சொல்லும்போது இந்த உடம்பு எல்லாமே இருக்கு. பட் டாமினேஷன் வந்து மண். பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பு இருந்தாலும் மெயின் டாமினேஷன் வந்து மண். பர்சன்டேஜ் ரேஷியோ பிரித்தோம் அப்படின்னா மெயின் டாமினேஷன் அந்த பூதம்ன்றது வந்து மண். அதனால மண் விளக்கில் ஏற்றணும், மண் அகலில் ஏற்றணும். காரணம் வந்து அதுதான். ஏன் மண் விளக்கு ஏற்றணும் யாருக்கும் தெரியாது. அதை நம்ம டீகோட் பண்ணி நாம சொல்கிறோம். கர்மாயஞ்சீலிங்கில் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணங்கள் தெரியும். கர்மாயஞ்சீலிங்கில் எல்லாருக்கும் மேம்போக்காக சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் அடிப்படை காரணம், ஏன் அவங்க போடுவாங்க, புக்கிலலாம் போடுவாங்க. நீங்கள் மற்ற விளக்கு ஏற்றதை விட மண் அகல் விளக்கு ஏற்றது சிறந்தது, மண் அளவுக்கு சிறந்தது. ரைட், ஓகே, சிறந்தது. ஏன் சிறந்தது? கர்மாயஞ்சீலிங் தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஏன் சிறந்தது? பிகாஸ் மனிதன் பஞ்சபூதங்களால் உருவானவன். ஆனாலும் அந்த பூதங்களில் ரொம்ப டாமினேஷனில் ஹை ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது மண்பூதம். அப்போ மண்பூதம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால, நம்ம மண்ணை சார்ந்து வாழ்கிறவங்கனால இந்த மண்பூதத்துக்கு உண்டான அந்த மண்ணை வச்சு நீங்கள் அகல் விளக்கு ஏற்றும் பொழுது மற்ற முறைகளில் மற்ற மெட்டல்ஸில் உருவான விளக்குகளை ஏற்றுறதை விட பலன் அதிகம். மண் விளக்கில் ஏற்று சிறப்பு. அதே நேரத்தில் இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஏற்றுறது சிறப்பு இல்லை. அப்படியே ரிவர்ஸ் வந்துடுங்க. அந்த இரும்பு அகல் விளக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அகல் விளக்கு எங்கேயாவது விற்றாங்கன்னா அதை வாங்கி ஏற்றாதீங்க. அது வாங்கி ஏற்றக்கூடாது. மண் விளக்கு தான் பெஸ்ட். மண் விளக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்ற விளக்கு ஏற்றலாம். அதாவது இந்த பித்தளை,
இந்த மாதிரி இருக்கிறது தான். பட் நம்பர் ஒன் வந்து மண் விளக்கு தான் பெஸ்ட். நீங்கள் அதுக்கே போயிடுங்க, வேறு இதுக்கெல்லாம் வேண்டாம். பீங்கான் கூட செகண்டு தான். இந்த பீங்கான் எல்லாம் இப்போ விற்கிறாங்க, மாடர்னாக விற்கிறாங்க. டெரிகோட்டா, டெரிகோட்டா, அப்புறம் வந்து பீங்கான் அப்படிலாம் சொல்லி விற்கிறாங்க. பியூர் மண் தான் பெஸ்ட்டு, நம்பர் ஒன். ஏன்னா பிகாஸ் நம்ம இதுதான். அதனால் மண் விளக்கு ஏற்றுங்க. மற்ற மெட்டல்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏதாவது விற்றாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண, அது வேண்டவே வேண்டாம். அது நெகட்டிவ், அது ரிவர்ஸ் வரும், அது வேண்டாம். ரெண்டாவது, எப்போ விளக்கு வச்சாலும் கீழே வந்து ஏதாவது தட்டு வச்சு தான் வைக்கணும். அந்த தட்டும் நான் சொல்கிற மாதிரி தான் வைக்கணும். எவர்சில்வர் தட்டு வைக்கக்கூடாது. பித்தளை தட்டு இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். பிளாஸ்டிக்கு அவாய்ட் பண்ணுங்க, பிளாஸ்டிக் வேண்டாம். தென் வந்து அலுமினியம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. முடியல வேறு வழின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடியில் தட்டுக்கு எப்பவுமே விளக்கு வந்து தீபத்தை அப்படி கூடாது. பழைய ட்ரெடிஷ்னல் முறையில் என்ன வைப்பாங்க அப்படின்னா, ஒரு இலை வச்சு அந்த இலையில வந்து பசுமாட்டு சாணத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு இலையை வச்சு அகல் விளக்கு வைப்பாங்க. அதான் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம். எப்படி வைப்பாங்கன்னா, நீங்கள் பழைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எல்லாம் ஒன்று ஒன்று பார்க்குறனால எனக்கு தெரியுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது. ஒரு இலையை வைப்பாங்க, அவரை இலை, பெரும்பாலும் அவரை இலை இல்லை ஏதாவது ஒரு இலையை வைப்பாங்க. இலை மேலே பசுமாட்டு சாணம் வைப்பாங்க. அந்த பசுமாட்டு சாணம் வச்சு அது மேலே இன்னொரு இலையை வைப்பாங்க. அந்த இலை மேலே தான் அகல் விளக்கு வைப்பாங்க. எங்கள் வீட்டில் பாட்டி அம்மாலாம் அப்படி தான் வைப்பாங்க. அது என்ன காரணம் தெரியாது. பட் இப்போ தெரியுது அது எதுக்காக அந்த பர்பஸ்க்காக வச்சாங்க அப்படின்னு தெரியுது. அப்போது இந்த முறையை அவங்க ஃபாலோ பண்ணும்போது அதில் கிடைக்கிற அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ராணிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக கிடைக்குது. இந்த பசுமாட்டு சாணத்தை வச்சு பண்ணும்பொழுது நாம் வந்து அந்த எனர்ஜியை ஆகாசிக்கிலேருந்து அப்படியே எடுத்து அந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணோம். ப்ளஸ் அந்த எனர்ஜியை இப்போ இந்த இலையும் பசுமாட்டு சாணம் வச்சு பண்ணும்போது அந்த எனர்ஜி பூமிக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் கீழே போகுது. இது கிளியர் வாய்ஸில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நிறைய பேர் தெரியாது. எனக்கும் தெரியாது. நம்ம வீட்டில் அம்மா பாட்டிலாம் ஏற்றுவாங்க, நான் பார்த்துருக்கேன். போடுவாங்க, அதுக்காக இலையை பறிச்சுட்டு வருவாங்க, அது இலைக்கு சாணி வைப்பாங்க, பசுமாட்டு சாணம் வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு வைப்பாங்க. எல்லாம் தீபத்தன்னைக்குன்னா கூட அது ஒரே கலாட்டாவாக நடக்கும். எல்லா நாளும் வைப்பாங்க. தீபத்தன்னைக்கு ரொம்ப கலாட்டாக இருக்கும். வீடெல்லாம் எங்கே பார்த்தாலும் வைப்பாங்க. அத்தனைக்கெல்லாம் தேடி பிடிச்சி வைப்பாங்க. அப்போ காரணம் தெரியாது. அப்புறம் உள்ளே வரும்போது கிளியர் வாய்ஸில் பார்த்தா இந்த மெத்தடில் வைக்கும்பொழுது அந்த எனர்ஜி ஃபுல்லாக சரௌண்டிங் மேலே கீழே சைடில் எல்லா ஆங்கிளையும் போகுது. இந்த முறைப்படி வச்சா அந்த எனர்ஜி அப்படியே பூமிக்கு கீழேயும் போகுது. நம்ம வீட்டுக்கு கீழே, நம்ம பூமிக்கு கீழேயும் அப்படி கீழே போகுது. அப்போ அது எனர்ஜி வந்து ஃபுல் ஸ்பியராக வருது இல்லையா? அந்த எனர்ஜி வந்து ஃபுல் ஸ்பியரில் வருது. எவ்வளோ அருமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்கள். பட் சாதாரண மெட்டலு, இந்த பிளாஸ்டிக்கு, இந்த அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு வைப்பாங்க. தென் வந்து பிளாஸ்டிக்கில் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சா எனர்ஜி பூமிக்கு போகல. தெளிவாக கிளைவான்ஸில் பார்த்துக்கணும். ஒரு முறைக்கு பல முறை அதை செக் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். இங்கே சொல்கிறது ஒன்று ஒன்று ஆத்தென்டிக்காக ரெக்கார்டடான மெசேஜ் தான். சும்மா ஏதோ வாயில் வந்தது ஏதோ சொல்லிட்டு போயிட்டோம் அப்படிலாம் கிடையாது. தரவான மெசேஜ். பிளாஸ்டிக்கில் வச்சு பார்த்தேன், போக மாட்டேங்குது. எவர்செல் ஸ்டைலில் வச்சு பார்த்தா போக மாட்டேங்குது. மற்ற இந்த அலுமினியம் தட்டு வச்சு பார்த்தா போக மாட்டேங்குது. சைடில் மட்டும்தான் போகுது, மேலே போகுது. கீழே வைக்கிற தட்டு சொல்கிறேன் நான், அகல் விளக்கு கீழே வைக்கிற தட்டுக்கே சொல்கிறேன். பட் பித்தளை தட்டு வச்சா ஓரளவுக்கு போகுது. பித்தளை தட்டு வச்சா போகுது. இந்த மாதிரி மெத்தடில் போனால் போகுது. சாணம் வச்சு போனோம்னா 100% உள்ள போகுது. ஆனால் அட்லீஸ்ட் சாணத்துக்கு தேடி போக முடியாது. இன்னைக்கு நடைமுறையில் சாத்தியம் இல்லை, கிடைக்காது. அது கிடைக்கிற சாணம் தூய்மையாக கிடைக்காது. அதனால் பித்தளை தட்டு, அந்த மாதிரி பித்தளை தட்டு அது மாதிரி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் வச்சுட்டு அது மேலே வச்சு வைங்க. இதுக்காக செலவு பண்ணுற காசு வேஸ்ட் கிடையாது. ஐயோ இதுக்காக போய் பித்தளை தட்டு வாங்கணுமா? வாங்குங்க, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். பித்தளை தட்டு வச்சு அது மேலே மண் அழகு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றுங்க. இது நிறைய நன்மைகளை கொடுக்கும். எவ்ரி 40 days செக் பண்ணிக்கணும். நீங்கள் தீபம் வச்சிங்கன்னா அந்த 40 days உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்கள். நம்ம எல்லாமே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். பெரியவங்க சொன்னது சும்மா சொல்லலை. சித்தர்கள் சொன்னதெல்லாம் சும்மா ஏதோ எடுத்தேன் கவுத்தான்லாம் சொல்லிட்டு போகிறேன். சொல்லிட்டு போயிருக்கும் கரெக்டாக. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாம் எப்பவுமே ஹாப்பியாக தான் இருப்போம். கடவுளுடைய நோக்கம் மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து இறைநிலை அடைய வேண்டும். கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி இறைநிலை அடைய வேண்டும் அப்படி கிடையாது. சந்தோஷமாக இருந்து ஹாப்பியாக மேலே வரும். அவருடைய நோக்கம் அதுதான். நாம டியூ டு அவர் பியூர் இக்னரன்ஸ், நம்முடைய அறியாமைனாலும் இப்படி வகை தெரியாமல் கஷ்டப்பட்டுரும். அப்போ தெய்வத்தை ஏற்றலாமா? எல்லாருமே ஏற்றலாம். எல்லா மாத்திரம் ஏற்றலாம். அவங்களுடைய அக்செப்டன்ஸை பொறுத்தது. என் மாத்திரம் அப்படிலாம் சொல்ல, நான் ஏற்ற மாட்டேன்னு டைலாக் பண்ண நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வம் இறைவன் அது. என் மதத்தை சொல்லிக்கு நான் ஏற்றுறேன், என் மதத்தை சொல்லலை, ரைட், ஓகே, அது உங்களுடைய கர்மம். பட் தெய்வம்ன்றது வந்து எல்லா மதத்தினுக்கும் பொதுவான். கடவுளே இல்லை என்று சொல்லி நாத்திகர்களுக்கும் பொதுவான். அது அந்த அட்மாஸ்பியர் இருக்கிற நெகட்டிவெல்லாம் எடுத்து பண்ணு. இப்போ நான் சொன்ன எண்ணெய் யூஸ் பண்ணுங்க.
சரியா? விளக்கு பற்றி வேற என்ன டவுட் இருக்கு? மேலே ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வள்ளலார் சுவாமிகள் ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கி ஏற்றிங்க. அது காற்றுக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரைட்டில் ஏற்றலாம், ரெண்டு சைடும் ஏற்றணும். படிக்கட்டில் வைக்கலாமா? வைக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மேலே வைக்கிற சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் தலைவாயில் ஒட்டி இருக்கிறது சிறப்பு. எல்லா நாளும் ஏற்றலாம், எப்பயுமே ஏற்றலாம். மார்னிங்கில் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கணும், சூரிய உதயத்துக்கு பின்னாடி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக பிரிச்சுங்க டைம். ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி, 3/4 மணி நேரம் பின்னாடி, அப்படி. அல்லது ஒரு 1/2 அன் முன்னாடி, ஒரு 1/2 அன் பின்னாடி. அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆகுது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி, பின்னாடி. அந்த சூரிய உதய டைம் வந்து அப்பப்போ மாறும், ஊருக்கு ஊர் மாறும். ஊருக்கு ஊர் மாறும், மாதத்துக்கு மாதம் மாறும். எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் ஒரு ஆவரேஜாக ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி, 1/2 அன் ஹவர் பின்னாடி, இல்லை 3/4 மணி நேரம் முன்னாடி, 3/4 மணி பின்னாடி. அது மாதிரி வைங்க. காலையும் வைங்க, ஈவினிங் வைங்க. நீங்கள் இல்லைனா கூட வீட்டில் யாராவது விளக்கு ஏற்ற சொல்லுங்கள். வாட் டைப் ஆஃப் த்ரீ கேன் பி யூஸ்? ஓகே, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு பெரிய இன்னும் நாளைக்கு பேசும். இப்போதைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் பஞ்சத்திரி ஏற்றுங்க. பஞ்சத்திரி அல்லது கிடைக்கிற நூல் திரி ஏற்றுங்க. திரியிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ், திரியிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரை கோபார் டு கீப் லேம்ப் வைக்கலாம் சார். ட்ரை கோபார் கூட வைக்கலாம். வெட்டு கோபார் கிடைக்கல, ட்ரை கோபார் கூட வைக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு இது ஒரு 50% பலன் கிடைக்கும் சார். வைக்கலாம், தப்பு இல்லை. வைக்கலாம். ஏன்னா வெட் கோபார் தான் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் பசுமாடு இல்லை. எங்கள் மாமா வீட்டில், தாய் மாமா வீட்டில், அம்மா பிறந்த வீட்டில் பசுமாடு இருக்கும். அம்மா போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அம்மா போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. இல்லை யாராவது சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற மேய்டு அனுப்பிச்சி விட்டு எங்கள் மாமா வீட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க போய் பக்கெட்டில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் பசி இல்லை. அப்போது எனக்கு பிறகு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்கு. பட் எனக்கு பிறகு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் பசி இல்லை. மாமா வீட்டில் இருக்கோம். அம்மா சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க, போய் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் வாங்கிட்டு ஹவுஸ்மேட் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா வழக்கம் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து வெட் கோபார், பசுமாட்டு. அப்போ அந்த வெட் கோபார் வைக்கிறது தான் நல்லது. வெட் கோபார் கிடைக்கும்னா ட்ரை கோபார் வைக்கலாம், தப்பு கிடையாது. அதில் வந்து மேலே ஒரு 70 to 80% நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் சார். பஞ்சத்திரி ஓகே. எந்த திசையை நோக்கி வைக்கணும்னு சொல்லி கேட்டோம். அருமையான கேள்வி. எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் லேம்பு ஏற்றுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் வடக்கு பார்த்து ஏற்றுங்க, அல்லது கிழக்கு பார்த்து ஏற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் கிழக்கு பார்த்து ஏற்றுங்க, வடக்கு பார்த்து ஏற்றுங்க. மேற்கு பக்கம் பார்த்து வேண்டாம். மேற்கு பக்கம் பார்த்து வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த டைரக்ஷன் தான் கிழக்கு பார்த்து ஏற்றுங்க, வடக்கு பார்த்து ஏற்றுங்க. அப்போது சில பேர் சார் எங்கள் டைரக்ஷன் வந்து எனக்கு பாட்டம் பிளேட் இந்த சேம் மெட்டீரியல் தாராளமாக வைக்கலாம். சேம் மெட்டீரியல் வைக்கலாம். தப்பே கிடையாது, தாராளமாக வைக்கலாம். சப்போஸ் கிடைக்கலன்னா வேறு மெட்டலுக்கு போகும்போது இந்த மாதிரி லோயர் லெவல் மெட்டலுக்கு போக வேண்டாம். அப்படி சொல்லி லோயர் லெவல் மெட்டலுக்கு போக வேண்டாம். சேம் மெட்டீரியல் கிடைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் அகல் விளக்கு ட்ரை பண்ணும். பிகாஸ் நம்ம மண்பூத்தில் இருக்கோம். அதுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சுங்க. ஸ்டெயின்லெஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க, அலுமினியம் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டெயின்லெஸ், அலுமினியம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ ட்ரை கபார் வச்சு வைக்கலாம். அதாவது கீழே டேரெக்டாக தரல கூட. அது என்னென்னா காப்பர் பிளேட் ஓகே, காப்பர் கூட வைக்கலாம் சார், காப்பர் கூட வைக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வச்சு பார்த்துருக்கேன். என்ன பண்ணுதுன்னா, நான் திரும்பவும் சொல்கிற விஷயம், அந்த என்டையர் ஸ்பியரில் போனாலும் கீழே எர்த்துக்கு போக மாட்டேங்குது. இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த எர்த்துக்கும் அந்த எனர்ஜி போகுது சார். அப்போ டோட்டல் ஹோல் ஸ்பியர் நம்ம ரெசிடென்ஸுடைய அட்மாஸ்பியர் ஃபுல்லாக கவர் ஆகுது. பாசிட்டிவ் தானே, நல்ல விஷயம் தானே. நம்ம பாசிட்டிவான ஆறாவில் இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி தீபத்தை ஏற்றலாம். எல்லாரும் ஏற்றலாம். மென்சஸ் டைமில் மட்டும் லேடிஸ் ஏற்ற வேண்டாம். ஆண்கள் ஏற்றலாமா கூடாதா? சில புக்கில் போட்டிருப்பாங்க ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாது, ஆண்கள்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது. வெங்கலம் பிளேட் ஓகே சார், வெங்கலம் பிளேட் ஓகே, ரைட், ஓகே. ஆண்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பெண்களை ஏற்றுங்க. ஏன்னா நான் சொன்னேன், அடிக்கடி சொன்னேன், உலகத்திலேயே எல்லா மதங்களும் பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப அதை விட அதிகமாக கொடுக்குறது இந்து மதம் தான். இவங்க புரிஞ்சுக்கிறதுல குறை சொல்கிறாங்க, அது வேறு சமாச்சாரம். பட் உலக மதங்கள்லேயே ரொம்ப அதிகமாக பெண்களுக்கு முக்கியத்துவம், மரியாதையும், ஹானரும் கொடுக்குறது வந்து இந்து மதம் தான். அதனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் பெண்கள் விளக்கு ஏற்றுங்கம்மா, பெண்கள் வீட்டின் கண்கள், ஆனால் நீங்கள் விளக்கு ஏற்றுங்கோ. இஃப் டெத் அக்கர் கேன் வி லைட்? நல்ல கேள்வி, சூப்பர், அருமையாக கேட்குறீங்கப்பா, நல்ல கேள்வி, கரெக்ட். அந்த மாதிரி டெத் டைமில் மட்டும் வீட்டில் ஏற்ற வேண்டாம். பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், வீட்டில் இறந்துட்டாங்கன்னா உடனே விளக்கு ஏற்றுவோம். அவங்க பாடிக்கிட்ட விளக்கு ஏற்றுவோம். கவனம் இருக்கா பாருங்கள்.
யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அவங்க வந்து ஒரு படுக்க வைப்பாங்க அல்லது உட்கார வைப்பாங்க. அவங்க கம்யூனிட்டி செரமனிக்கு தகுந்த மாதிரி படுக்க வைப்பாங்க அல்லது உட்கார வைப்பாங்க. மற்ற மற்ற முறைகளை பண்ணுவாங்க. அப்படி வச்சாங்கன்னா உடனே வந்து தேங்காய் உடைச்சி அவங்க பக்கத்தில் வச்சு தீபம் ஏற்றுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எஸ், அதான் உண்மை. உடனே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இறைநிலை அடைஞ்சிட்டாங்க. உயர்நிலை இறைநிலை அடையில நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி. அவங்க இறைநிலை அடைஞ்சிட்டாங்க, அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு மரியாதை கொடுக்குறோம் அவங்க. அப்போ உடனே அவங்கள கடவுளாக நம்ம வந்து நினைக்கிறோம். கடவுள் நிலைக்கு அடையல அவங்க, பட் கடவுள் நிலைக்கு போகிறதுக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். உடனே என்ன பண்ணுவாங்க, செரிமனிஸில் தேங்காய் உடைப்பாங்க, பக்கத்தில் வைப்பாங்க, விளக்கு ஏற்றுவாங்க, தீபத்தை ஏற்றி பக்கத்தில் வச்சுருவாங்க. ஏன் தீபத்தை ஏற்றுறாங்க? அந்த தீபத்தினுடைய சக்தி அந்த பாடிக்கு போகும். அந்த தீபத்தினுடைய சக்தி அந்த பாடிக்கு போகும். அந்த பாடி இருக்கிற சில சக்தி வந்து தீபத்துக்கிட்ட வாங்கிடும். ஆனால் தீபத்தை ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த இறந்துட்டாங்க இல்லையா, ஆணோ பெண்ணோ இறந்துட்டாங்க இல்லையா, அவங்ககிட்ட விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அதை நீங்கள் சொல்லாமே செய்வாங்க. எல்லாரும் அகலோட ஏற்றி வச்சுப்பாங்க, விளக்கு போட்டு ஏற்றிடுவாங்க. அது வந்து அவங்க பாடி அந்த செரமனிஸ்லாம் முடிஞ்சு அவங்கள கொண்டு போயிட்டு அவங்க தகனமோ அல்லது அடக்கமோ இதை பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த தீபத்தை வச்சுட்டு இருப்பாங்க வீட்டில். அல்லது தீபத்தை வேற மாற்றிருப்பாங்க. அந்த தீபத்தை பண்ணிட்டாலும் வேற தீபத்தை வச்சுருப்பாங்க. அங்கே கிரவுண்டுக்கு பரில் கிரவுண்டுக்கு போயிட்டு வர்றவங்க திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த கை கால்லாம் கழிட்டு தீபத்தை பார்த்துட்டு திருநூறு வச்சுட்டு போகணுன்னுவாங்க. சில கம்யூனிட்டியில் வெளில போயிட்டு வந்து நேராக வர மாட்டோம், போயிட்டு அப்படியே போயிட்டு மாட்டாங்க. அது இப்போ போகிறாங்க நிறைய பேர். அப்படியே வந்து பாதியில் போகிறவங்க, அப்படியே போகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் முறையாக வந்து திருப்பியும் ரிவர்ஸ் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கை கால்லாம் கழுவிட்டு ஒரு தீபம் வச்சுருப்பாங்க. தீபத்தை வணங்கிட்டு தான் வெளில போவோம். தட் இஸ் த ப்ராப்பர் வே. அப்படி தான் செய்யணும். நிறைய பேர் பண்ணுறதில்ல. பட் அந்த தீபத்தை வைப்பாங்க. அப்போ தீபம் வந்து அந்த மாதிரி டைமில் வீட்டில் வெளியே வைக்க வேண்டாம். அது மாதிரி டைமில் வெளியே வைக்க வேண்டாம். மற்ற டைமில் எல்லா டைம்லையும் வெளியே வைக்கலாம், தாராளமாக வெளியே வைக்கலாம். இறந்த போது அவங்ககிட்ட பற்ற வச்சா போதும். சரியா? டைரக்ஷன், எஸ், டைரக்ஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு, முடியலைன்னா வடக்கு. தெற்கு பக்கம் வைக்க வேண்டாம், தெற்கு பக்கம் வைக்க வேண்டாம். ப்ளஸ் வந்து மேற்கு பக்கம் வைக்க வேண்டாம். வச்சுட்டா பெரிய தப்பு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. தெற்கு பக்கம் பார்த்து வைக்கிறதையும் இதில் மேற்கு பக்கம் பார்க்குறது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஃபைனான்சியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். மேற்கு பார்க்கறது விளக்கு வச்சிங்கன்னா ஃபைனான்சியலாக கொஞ்சம் நிறைய ஃபைனான்சியல் அட்ரஸ் எல்லாம் வரும், நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வரும். தீப எண்ணெய் இலவசமாக கொடுக்கலாமா சார்? முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக எதுவும் கொடுக்காதீங்க சார். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க வேண்டாம் சார். அது சில கர்மிக் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் தாமரை திரி ஆல்சோ அவைலபிள், வாட் இஸ் த யூஸ்? அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் சார். அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் பின்னாடி. திரி நிறைய இருக்குது. இப்போதைக்கு உனக்கு எந்த திரி தோணுமோ அந்த திரியில் போட்டு விளக்கேற்றுங்க. எந்த திரி தோணுமோ தோணும். அது திரியை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு நாளைக்கு வகுப்படுப்போம். அது எப்படி எந்த திரி ஏற்றணும், யாருக்கு என்ன பர்பஸ்ஸு. அதனால் ஆகாயத்தை நோக்கி, ஆகாயத்தை நோக்கி எப்படி? அந்த லேம்பை ஆகாயத்தை நோக்கி தானே எரியும். ஆகாயத்தை நோக்கி நம்ம லேம்ப் வச்சாலே அது ஆகாயத்தை நோக்கி தானே எரியும். கீழே இப்படி வந்து அப்படி போய் அப்படி எரியும். ஆகாயத்தை நோக்கி தான் எரியும். ஆனால் இல்லைங்க ஐயா, இப்போ தீபம் வந்து கேண்டில் மாதிரி எரிஞ்சா எப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுமா? தீபம் வந்து கேண்டில் மாதிரி நீங்க மேல இருக்கிற மாதிரி வரும் இல்லைங்களா, கேண்டில்ல ஐடியா வைக்கிற இல்லையா மாதிரி. எனக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ சில விளக்குங்க ஐயா மேல வந்து திரிய ஒரு நுழையில உள்ள நுழைச்சுங்க, தீபம் நேரா மேல எரியுங்க. இப்ப அகல் விளக்குல மின்னால வைக்கிறோம் இல்லைங்களா திரி, ஆமா முன்னாடி இது வந்து திரி மேல பார்த்து வைக்கிறேங்க சில விளக்குலீங்க. ஓகே ஓகே ஓகே. அது வந்து தீபம் வந்து மேல எரியுங்க, ஒரு டைரக்ஷன் இருக்காதுங்க, மேல பார்த்து. எஸ் 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 எஸ். கரெக்ட். அதுக்கு பார்த்துருக்கேன். இப்போ ஞாபகம் வருது நீங்க சொன்னது. இப்போ எனக்கு ஞாபகம் வருது. கரெக்ட். அந்த மாதிரி இடத்துல சில இடங்களை பார்த்துருக்கேன். கரெக்ட். ஏக விளக்குன்னு சொல்லுவாங்க ஐயா. அது வந்து நடுவுல வந்து இந்த குச்சி மாதிரி அதுக்குள்ள சொன்ன மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ ஞாபகம் வந்திருக்கு. ரைட் ரைட். சில இடங்களில் அதையும் பார்த்துருக்கேன். மேலே ஏற்றின மாதிரி. தப்பு இல்லை சார், தப்பு இல்லை, ஏற்றலாம் ஏற்றலாம். நான் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு ஞாபகம், நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஐடியா வந்து ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். உண்மைதான். அப்புறம் எது தப்பு ஒன்றும் கிடையாது, தப்பு கிடையாது. ஆகாயத்தை பார்த்து ஏற்றலாம், தப்பு கிடையாது. இட் இஸ் ஆல்சோ எ ரைட் வே, தப்பு கிடையாது, அது ரைட் தான். பட் டைரக்ஷன் பார்த்து வைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த டைரக்ஷன் வைக்கும். மாற்றி தப்பு கிடையாது, பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைரக்ஷன் ட்ரை பண்ணி வைங்க.
அப்போ சில பேர் வந்து விளக்க திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கே டைரக்ஷன், ஏன்னா வீட்டு வாசப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும், டிஃப்ரெண்ட்டாக வரும். அப்போ வைக்கும்போது மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னும். மற்றவங்க என்ன இப்படி வித்தியாசமாக வச்சுருக்கீங்களா கேட்குறாங்க அப்படின்னும். அவங்களுக்கு விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கர்மாஜின்னு ஒருத்தருக்கு டாக்டர் இளங்க ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் தான் இப்படி சொன்னார், இப்படி வைக்க சொன்னார்னு சொல்லி சொல்லுங்கள். அப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வரும், அப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வரும். மேற்கு பக்கம் பார்த்தா என்னென்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாகுது, ஃபைனான்சியல் ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வருது, நிறைய பேர் பார்த்துக்கு. ஆனால் தான் வந்து தலை வச்சு படுக்கிறது கூட மேற்கு பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க வந்து தயவு செய்து வந்து மேற்கு பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க, அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கும், வேண்டாம் அப்படின்னு சொன்ன காரணம் அதுதான். அதே மாதிரி மேற்கு பக்கம் விளக்குது, தெற்கு பக்கம் பார்த்து விளக்காது. அதுக்கு கூட ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அது நம்ம பின்னாடி சொல்லுவோம், இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது எக்ஸப்ஷன் இருக்குது. தெற்கு பக்கம் பார்த்து ஏற்றுறது வந்து பெரியவங்களை தென்புலத்தான் திருவள்ளுவர் சொல்ல பார்த்தீங்களா, திருவள்ளுவர் வந்து அப்படி திருக்குறளை மென்ஷன் பண்ணுவார், தென்புலத்தார்னு சொல்லுவார். தென்புலத்தார்னா முன்னோர்கள், வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். மேல்நோக்கி விளக்கு பித்தப்பையில் தான் இருக்கும், மண் விளக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். எதை பத்தி பேசுவோம்? மேல் நோக்கி விளக்கு வந்து பித்தளையில தான் இருக்கும், மண் விளக்குல இருக்காது. ஆமா 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 ஆமா, மேல் நோக்கி விளக்கு அது பித்தளையில தான் இருக்கும். எஸ் எஸ், நீங்க மாத்தி போட்டுருக்கீங்க. பித்தளை, பித்தளை பிராஸ் பித்தளையில இருக்கும். எஸ் எஸ், அது மண் விளக்குல இருக்காது. உண்மைதான் உண்மைதான் உண்மை, அது உண்மைதான். பிகாஸ் அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க, அந்த உறுப்பு வார்ப்படம் போட்டு கரெக்டாக உருக்கி டெம்பிள்ஸில் பார்த்துருக்கேன், அது மாதிரி விளக்கு வச்சிருக்காங்க. பெரும்பாலும் நான் டெம்பிள்ஸ் தான் அந்த லேம்பை பார்த்துருக்கேன். அது கோயிலில் வச்சு அந்த எண்ணெய் ஊற்றி அதை வச்சு எரியிற மாதிரி வைப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் தனியார்கிட்ட எங்கேயும் பார்க்கல, தனிநபர்கிட்ட பார்க்கல, டெம்பிள்ஸில் அது மாதிரி பார்த்துருக்கேன். அது கரெக்ட் தான், தப்பு கிடையாது அது. பட் அது வந்து ஒன்லி இட் ஷுட் பி மேட் பை மெட்டல், மெட்டல் தான் பண்ண முடியும், அகல் பண்ண முடியாது. எஸ் கரெக்டு, பித்தளை செய்யும். எஸ். அப்போது அந்த தெய்வத்தை ஏதோ பேசணும், டைவர்ட் ஆகிட்டே வந்தது. எதை பற்றி பேசணும்? எஸ், டைரக்ஷனை பற்றி பேசணும். எஸ், மேற்கு பக்கம் பார்த்தோ வச்சோம்னா ஃபைனான்சியல் ப்ராப்ளம் நிறைய வரும். நிறைய பேர் அது நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாயிண்ட்டு. ஆனால் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து மேற்கு பக்கம் வேண்டாம். தெற்கு பக்கம் பார்த்து ஏற்றணுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி திருவள்ளுவர் கூட சொல்லுவார், தென்புலத்தார்னு சொல்லுவார். தென்புலத்தார்னு நம்ம பூமியில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். தென்புலத்தார் கடன் ஒன்று இருக்குது, அதான் பித்ருக்கடன் நம்ம சொல்லுவோம், பித்ருக்கடன் நம்ம சொல்லுவோம். அதைத்தான் திருவள்ளுவர் தென்புலத்தார்னு சொல்லுவார். தென்புலத்தாருக்குன்னு ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை தீர்க்கணும். அந்த கடனை தீர்க்காத வரைக்கும் நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலுமே நமக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஒவ்வொரு அது என்ன துன்பங்கள், துயரங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த கடனை முடிக்கணும். அதுக்காக அவங்களுக்கு ஒர்ஷிப் பண்ணும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெற்கு பார்த்து விளக்கேற்றுவாங்க. அதை பற்றி நான் பின்னாடி சொல்லுவோம் நம்ம. அப்போ மட்டும்தான் முன்னோர்களுக்கு படைக்கும் பொழுது, முன்னோர்களுக்கு வணங்கும் பொழுது அப்போ மட்டும் தெற்கு பார்த்து விளக்கு வைக்கணும். ஏன்னா பிகாஸ் தென்புலத்தார். அது ஏன் தென்புலத்தார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் பின்னாடி சொல்லுவேன், பின்வரும் அப்போ பற்றி பேசுவோம். அந்த தென்புலத்தாருக்கு மட்டும் அப்போ சவுத்தில் வைக்கணும். ஆனால் இங்கே இப்போதைக்கு வந்து முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு வைக்கும் பொழுது ஏற்றலாம் சார், திருப்பி ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம். அதே மாதிரி ஆண்களை ஏற்றக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சில புக்கில் தவறாக போடுறாங்க, அப்படி கிடையாது. பெண்கள் இருந்தால் பெண்களை ஏற்றுறாங்க, பெண்கள் இல்லாத போது என்ன பண்ண முடியும், ஆண்களை ஏற்றுவாங்க. சப்போஸ் ஆனிச்சுன்னா திருப்பி ஏற்றலாம், தப்பு கிடையாது. அந்த எண்ணெய் முடிகிற வரைக்கும் எரியட்டும், எண்ணெய் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தானாக எரியாத மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ கல்ல முடியுமோ அதை கரெக்டாக பார்த்து எவ்வளோ நேரம் எரியும், ஒரு 30 மினிட்ஸ் எரியும், 40 மினிட்ஸ் எரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த திரி தானாக எரியாத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு அலாரம் கூட வச்சுங்க, ஒரு டைம் பீஸ்லேயோ இல்லை மொபைல்லையோ ஒரு அலாரம் வச்சுங்க, ஒரு 1/2 hour 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அலாரம் வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெய் தீர்ந்த பிறகு அதை அப்படி விட்டுடுவாங்க, திரியே எரிஞ்சு போயிடும். அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நீங்களாம் அதை ஆஃப் பண்ணணும். அதை ஆஃப் பண்ணணும் போது சில பேர் அது வந்து எப்படி சொல்லுவாங்க, அது தூண்டி விடுறதுன்னு சொல்லி தூண்டி விடுவாங்க. அந்த விளக்கு அணைக்கிறதுன்னு நெகட்டிவாக நம்ம இந்து சொல்ல மாட்டாங்க, பெருசு பண்ணணும் தான் சொல்லுவாங்க. தீபத்தை வந்து அணைக்கணும், தீபத்தை வந்து அவிச்சிடு, தீபத்தை வந்து அணைச்சிடு அப்படின்னா நெகட்டிவாக நம்ம இந்துக்கள் அந்த பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. தீபத்தை அணைச்சிடுன்னு சொல்ல மாட்டாங்க, அவிச்சிடுன்னு சொல்ல மாட்டாங்க. தீபத்தை பெருசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெருசு பண்ணோம்னா குளிர வைங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் குளிர வைங்கன்னு சொல்லுவாங்க, விளக்கை வந்து குளிர வைங்க. சில பேர் பெருசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் டைமில் அந்த திரி அப்படியே உள்ளே வைத்து வைக்கணும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அதை பூவை வச்சு தான் அதை அமுக்கி அதை ஆஃப் பண்ணணும், பூவை வச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்படியும் செய்யலாம்.
திருவி அப்படியே உள்ள வச்சும் ஆஃப் பண்ணலாம், பூவை வச்சும் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் இன்ஃப்ளேமபிள், எரியக்கூடிய விஷயம், சாதாரணமான ஒரு விஷயத்தை வச்சு எரியக்கூடிய பொருள் இல்லாமல் வச்சு வைப்பணும். வாயில் ஊற்றக்கூடாது சார், தப்பு சார். தீபத்தை வந்து வாயில் ஊற்றக்கூடாது, தீபத்தை வாயில் ஊதவே கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. அப்போது நம்ம இன்னைக்கு ஃபாரினர்ஸை பார்த்து காய்ப்படிச்சு இருக்கிறோம் இல்லையா, முட்டாள்களாக இருக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, சொன்னால் கோவம் வரும். ஆனால் உண்மை அதுதான். பானையை பார்த்து காப்பி அடித்து தீபத்தை ஊதுறோம், வாயில் ஊதுறோமா, ஹாப்பி பர்த்டேன்னு கையை தட்டிட்டு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு எல்லாரும் குரூப்பாக கை தட்டி ஊன்னு ஊதுறோமா, அப்படி ஊதக்கூடாது, தப்பு. தீபத்தை வாயால் அணைக்கக்கூடாது, அக்கார்டிங் டு அவர் இந்து தர்மசாஸ்திரா. இந்த தர்மசாஸ்திரம் எல்லாருக்குமே பொதுதான், இந்துக்களுக்கு மட்டும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்து மதத்தில் ஒன்று சொல்லுதுன்னா அது எல்லாருக்குமே பொதுவானது தான். எல்லா மதங்களும் சொல்கிற விஷயம் எல்லாருக்குமே பொதுவானது. முஸ்லீம்களுக்கு மட்டுமே இல்லை, இந்துக்களுக்கு மட்டுமே இல்லை, கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டுமே இல்லை, சீக்கியர்களுக்கு மட்டுமே இல்லை. எல்லா மதங்களும் எது சொன்னாலும் அது எல்லா மதத்தினருக்கும் போகிறது. நல்லா மைண்டை பறிச்சுக்கோங்க. இது இந்த மதம் சொல்லிக்குது அவங்களுக்கு தான், இது இந்த மதம் சொல்லிக்குது இவங்களுக்கு தான், அப்படி தான் கிடையவே கிடையாது. எந்த மதத்தில் யார் சொன்னாலும் அது இந்த உலகத்துக்கு அத்தனை 840 கோடி மக்களுக்குமே 50 கோடி மக்களுக்குமே பொருந்தும். அது அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும் அவங்களுடைய விருப்பம், அவ்வளோதான். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இந்து மதத்தில் அதிகம், மற்ற மதங்கள் கொஞ்சம் கம்மி. இந்து மதத்தை கொஞ்சம் ரொம்ப அதிகம். நம்மளால் என்ன பண்ணுவான், எல்லா கோயிலுக்கும் ஒரு சாமி விட மாட்டான். எந்த சாமினாலும் சரி, இந்த 6 பிரிவுகள் 6 பிரிவு எந்த பிரிவுனாலும் ஓடுவான். மசூதிக்கும் போயிடுவான், சர்ச்சுக்கு கூட அங்கேயும் போவான். ஃப்ளெக்சிபிலிட்டி அது தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். நம்ம தமாஷா சொன்னாலும் நல்ல விஷயம், அவன் தப்பு கிடையாது. எங்கேருந்து என்ன சர்ச்சுக்கு போய் கும்பிட்டா என்ன, மசூதிக்கு போய் கும்பிட்டா என்ன, தப்பு இல்லை, தாராளம் தான். நீங்கள் பாருங்கள், இந்து கிறிஸ்து தான் அந்த பழக்கம் இருக்கு பாருங்க. ஏங்க மசூதிக்கு போயிட்டு ஊதிட்டு வாங்கன்னா போயிடுவாங்க. ஏன் நம்ம இந்துக்களாச்சே நம்ம போய் மசூதிக்கு போனோமே, கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் அம்மா கம்பல்சரி இருப்போம், 6 மணி ஆனால் மசூதிக்கு போயிட்டு வாங்குவாங்க. அங்கே போய் நிற்போம். அவங்க வந்து அந்த துவா ஓதிட்டு அந்த தொழுகையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து எல்லாம் வரிசையில் நிற்போம், 2 ரோல் நிற்போம், அந்த பக்கம் சைடு இந்த பக்கம் நிற்போம். ஃபூன்னு ஊதுவாங்க. அந்த வெர்சஸ் அப்படியே ஊதிட்டு பேச மாட்டாங்க அவங்க. அந்த வெர்சஸ் ஊதிட்டு அந்த எனர்ஜியை வாங்கி, குரானோட எனர்ஜியை வாங்கி, இறை சக்தி தானே அது. அந்த வெர்சஸ் சொன்னோம்னா அது இறை சக்தி தான். அந்த எனர்ஜி அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே ஊதுவாங்க. அத்தனை பேருக்கும் மத்தியில் குறுக்க உள்ள யாரும் பேச மாட்டாங்க, அப்படி ஊதுவாங்க. அப்போ என்ன அது என்ன, அப்போ எனக்கு தெரியாது. அம்மா சொல்லுவாங்க போயிட்டு வாங்கன்னுவாங்க, எல்லாரும் போவோம். நான் கூட பசங்கள்லாம் போய் நிற்போம், எல்லாம் ஊதுவாங்க. என்ன காரணம் அப்போ தெரியாது. இதான் அம்மா சொல்கிறாங்க போகிறோம், ரைட். அப்புறம் தான் புரியுது, இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் ப்ரொடெக்ஷன் வே, ப்ரொடெக்டிவ் வே அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரியுது. எவங்க அந்த ஹோலி குரானை அப்படியே ஓதுறாங்க, அந்த குரான் வசனங்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை கூப்பிடும் பொழுது அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வருது. அந்த எனர்ஜி அப்படியே வராங்க, அப்படியே வெளியே வராங்க, வந்து எல்லாரும் மேலேயும் ஊதும்போது இங்கே தான் ஊதுவாங்க, இங்கே பார்த்து ஊதுவாங்க, இந்த இடத்துல பார்த்து ஊதுவாங்க. அவங்களுக்கு தெரியாது என்னன்னு, நமக்கு இப்போ தெரியுது. அப்போ எனக்கு சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கும் தெரியல, இப்போ தெரியும், இங்கே பார்த்து தான் ஊதுவாங்க. எங்கே ஆங்கில சக்கரத்தை பார்த்து ஊதுவாங்க, ஆங்கில சக்கரத்தை பார்த்து ஃபூன்னு ஊதுவாங்க. அந்த எனர்ஜி ஆங்கில சக்கரம் வழியாக நம்மளுடைய எல்லா சக்கரங்களும் போகுது. அங்கே போகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஜென்ரலாக இட்ஸ் எ ப்ரொடெக்டிவ் வே. நான் போயிருக்கேன். அதே மாதிரி சர்ச்சு ஏதாவது வந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த சர்ச்சுக்கு போனால் போயிடுவாங்க, பெரும்பாலான மக்கள் போயிடுவாங்க. உங்க கும்பிட அவங்களுக்கு தேவை காரியம் ஆகணும், எனக்கு இது நடக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை வெளியே வரணும், என் வேலை நடக்கணும், அவ்வளோதான். இந்துக்கள் அப்படி போயிடுவாங்க. ஆனால் அதே பாருங்கள், இஸ்லாத்தில் இருக்கிறவங்களோ கிறிஸ்டியன் பீப்புளோ இந்த அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வர மாட்டாங்க, பெரும்பாலும் வர மாட்டாங்க. 99% அது கிரிப்பாகவே இருப்பாங்க. அது எங்கள் மதம், நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இருப்பாங்க. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள், அது எப்படினாலும் போயிடும். அது ரொம்ப அடக்கண்டான பீப்புள் இருக்காங்க, அது வேறு சமாச்சாரம். பட் ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஷன் பார்க்கும்போது இந்துக்கள் வந்து எந்த சாமினாலும் கும்பிடுவாங்க, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நல்ல நல்ல ஒரு பாராட்டு தகுந்த விஷயம் தான், தப்பு கிடையாது. ஏன் ஜாமி தான் பெருசு, முன்ஜாமி தான் பெருசு. சைவத்துக்கும் போவாங்க, வைணவத்துக்கும் போவாங்க, கௌமாரத்துக்கும் போவாங்க, எல்லாம் சாமி கும்பிடுவாங்க, எது வேணாலும் கும்பிடுவாங்க. கிறிஸ்டின் கோயிலுக்கு போகணுமா, சர்ச்சுக்கு போகணுமா, ஓகே ரைட் போயிடுறோம். இங்கே போகணுமா போயிடும். இது இல்லாமல் வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா அங்கேயும் போயிடுவாங்க. இந்த கருத்து வந்து தெரியாமல் போகிறாங்க. அவங்களுக்கு காரணம் சுயநலம். என்ன, என் பிரச்சனை சரியாகணும் சார், என் பிரச்சனை சால்வ் ஆகணும், எங்கே போனால் எனக்கு என்னன்னு போவாங்க. எக்ஸப்ஷன் இருக்குது, அது வேறு சமாச்சாரம். பட்டு நான் நிறைய ரிசர்ச் பீரியடில் பார்த்துருக்கேன், கிறிஸ்டியன்ஸும் இஸ்லாத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, எங்களுக்கு தான் கரெக்ட், நாங்களாம் போக மாட்டோம். அறியாமை, அவ்வளோதான். தெரிஞ்சு ஃபாலோ பண்ணவும் இருக்காங்க, முஸ்லீம்ஸில் ராகுகாலம் எமகண்டம் பார்க்குறவங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். முஸ்லீம்ஸில் ராகுகாலம் எமகண்டம் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க இருக்காங்க. அதே சமயம் இந்துக்களாக இருக்கிறவங்க அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க இருக்காங்க.
கல்யாணத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். பொதுவாகவே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றோம். அதையும் ஸ்பெசிஃபிக்காக மேரேஜ் டைம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். நான் பல முறை சொல்லியிருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு மேரேஜ் ஆச்சுனாலே நிச்சயதாம்படம் ஒப்புதாம்படம் பண்ணிட்டாலே 2 ஃபேமிலியுமே சாப்பிட மாட்டாங்க. 2 ஃபேமிலி மேரேஜ் முடிகிற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் முடிச்ச பிறகு சாப்பிடுவாங்க. அது வேறு. அப்போ ஏதோ கொஞ்சமாவது ஒரு அவேர்னஸ் இருக்குது. நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இது எது கெட்டதான விஷயம், இது சரியில்லாத விஷயம், ஏதோ ஒரு அளவுக்காவது ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதனால் மேரேஜ் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்களோ ஒப்புதாம்படம் வேறு 2 ஃபேமிலியும் சாப்பிட மாட்டாங்க. இவங்க சாப்பிடணும், அவங்க சாப்பிட மாட்டாங்க. மேரேஜ் முடிஞ்ச பிறகு முடிஞ்சு போச்சு காரி, இதுக்கு மேலே கடவுள் நமக்கு வேண்டாம். நல்லா புரியுதுங்களா? சரி, நான் எப்படி வருதுன்னு. நான் இப்போ தான் கல்யாணம் ஆகி போச்சே, எப்போ இருந்தேன் கல்யாணம் ஆகிறது மட்டும் கொஞ்சம் பயம். ஏதோ நான்வெஜ் இது சாப்பிட்டா ஏதாவது நெகட்டிவிட்டி வந்து நமக்கு ஏதாவது நம்ம புள்ள பாதிக்குமோ, நம்ம பொண்ணு பாதிக்குமோ, நம்ம மேரேஜ் ஏதாவது லைஃப் பாதிக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அதனால சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு பையன் தெரிஞ்சு போடுது, வேலை முடிஞ்சு போச்சு இல்லை, அக்கறை தீர்த்து அக்கம்மா கூட குக்கான்னுவாங்க. தெலுங்குல ஒரு பாடம் அடிச்சு, அக்கறை தீர்த்து அக்கம்மா கூட குக்கா. அது வரைக்கும் மாமா, அக்கா புருஷன் மாமா 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 மாமான்னுவாங்க. அக்கறை முடிஞ்சு போச்சு, அக்கம்மா கூட குக்கனா நாய். சரியா? நாய். அப்போ அது வரைக்கும் மாமா, மாமா முடிஞ்ச பிறகு நாய் ஆயிடுறாரு. அக்கறை தீர்த்தே அக்கம்மா கூட குக்கா. நல்ல பாடம் மொழி அனுபவிச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அதான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனுபவிச்சு சொல்கிறாங்க. அக்கறை தீர்த்தே அக்கம்மா கூட குக்கா, அக்கா புருஷன் நாய் ஆயிடுறாரு. அது வரைக்கும் மாமா இருந்தால் நாய் ஆயிடுறாரு. அதே மாதிரி அப்போ கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நம்மளோட முடிஞ்சு போச்சு, செட்டில் ஆகிட்டோம். ரைட், நம்ம கல்யாணம் முடிஞ்சு போச்சு, பையனுக்கு முடிஞ்சு போச்சு, பொண்ணுக்கு முடிஞ்சு போச்சு. ஓகே, ரைட், டன். இதுக்கு மேலே கறி சாப்பிடுவோம், நாளைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். பட் இப்போ மேரேஜ்லேயே நான்வெஜ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மேரேஜில் நான்வெஜ் போட ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன். அது தப்பு, தெரியாமல் பண்ணிருக்காங்க. அதுவும் இப்போ நாளுக்கு நாள் அந்த கலாச்சாரம் அதிகமாகிட்டே வருது. எந்த ஃபங்க்ஷன்னாலும் முஸ்லீம்ஸ் தான் அப்படி செய்வாங்க. அவங்களுக்கு எந்த பண்டிகைனாலும் நான்வெஜ் இல்லாத பண்டிகை கிடையாது. அவங்களுடைய கான்செப்ட் வேறு. அவங்களுடைய நாம் கற்றுக்க வேண்டிய பழக்கம் இல்லை, அது கைவிட வேண்டிய பழக்கம். அது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் அதே மாதிரி நான்வெஜ் எல்லாத்துலேயும் நான்வெஜ், எந்த ஃபங்க்ஷனாலும் நான்வெஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெஜ்ஜை குட் பை சொல்லிட்டு நான்வெஜ் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது ஒரு மேரேஜுக்கு போயிருந்த போது நானும் போயிருந்தேன். கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ரிசப்ஷன் நடக்குது. அந்த வெள்ளிக்கிழமை ரிசப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய கூட்டம், ஒரு பெரிய விஐபியினுடைய மேரேஜ். அது நான்வெஜ்ஜுக்கு ஒரு குரூப்பு, வெஜ்ஜுக்கு ஒரு குரூப்பு. இந்த வெஜ்ஜுக்கு ஒரு 4-5 பெஞ்சு தான் இருக்குது. அங்கே சர்வர்ஸ் வந்து 4 பேர் தான். வெஜ்ஜுக்கு வந்து 4 பேர் தான் இருக்காங்க. சர்வர் 4-5 பெஞ்சு தான் இருக்குது, அவ்வளோதான். அது வெஜ்ஜு குரூப்பு. நான்வெஜ் குரூப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பெஞ்ச் இருக்குது. அவங்க ஒரு 100 சர்வன்ஸ் இருக்காங்க சப்ளை பண்ணுறதுக்கு. நல்லா பாருங்க, நான்வெஜ்ஜுக்கு நிறைய பெஞ்சஸ், thousands ஆஃப் பெஞ்சஸ். அவ்வளோ பெரிய கூட்டம், பெரிய விஐபி மேரேஜ் அது கூட்டம். அது சர்வர்ஸாக 100 பேர் இருக்காங்க. வெஜ்ஜு சைடில் ஒன்றுமே இல்லை. சரி, நான் போனால் 4 பேர் தான் இருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தா முடியல, அவ்வளோ கூட்டம். அப்போ என் பக்கத்தில் வந்து உட்காந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்தாங்க. முஸ்லீம் ஃபேமிலி வந்து என் பக்கத்தில் உட்காந்து சார், நான் பரவாயில்ல, நான் வெஜிடேரியன் பார்ட்டி. பட் பக்கா ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ் அந்த ஃபேமிலி வந்து வெஜ்ஜு சாப்பிட்றாங்க. இது என்னாச்சு, 4 பேர் இருந்தாங்க, அப்புறம் 3 பேர் ஆனாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே. அப்புறம் 2 பேர் ஆனாங்க, அப்புறம் ஒருத்தர் தான் நிற்கிறாரு. என்ன பண்ணா சார், அங்கே கூட்டம் 10 சார் போயிட்டு சார், உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்கள் சார், நான் கொடுக்குறேன். இந்த வெஜ்ஜுக்கு சப்ளை பண்ணுறவர் கூட 4 பேர் சாப்பிட ஆரம்பிக்கும்போது முடிக்கும்போது ஒருத்தர் தாங்கிறாரு. பிகாஸ் அங்கே ஸ்கேசிட்டி, அங்கே பத்தலை, பிரியாணி சப்ளை பண்ணுறதுக்கு ஆள் பத்தலை. அதனால் சரி அங்கே போயிட்டாங்க சார், நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்க சார், நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு 5-6 பேர் சர்வ் பண்ணாங்க. பக்கத்தில் பாருங்க, ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமு வெஜ்ஜு சாப்பிட்றாரு. ஓ அப்படியா, பார்த்தியா? அப்போ நம்ம ஏதோ நினைக்கிறோம், நம்மளும் சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ ஆர்த்தடாக்ஸாக முஸ்லீமாக இருந்தாலும், ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ் அவங்க வந்து வெஜ்ஜு சாப்பிட்றாங்க, நான்வெஜ்ஜு சாப்பிட்ல. ஓகே அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் போனேன். அந்த பக்கம் உள்ளே போனால் ஒரு 1000 பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெரும்பாலும் இந்துஸ் தான் வந்து முக்கால்வாசி பேர் இருக்காங்க. இந்துஸ் முஸ்லீம்ஸு எல்லாமே கலந்துருக்காங்க. பட் பாதி கூட வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க. அதில் நல்லா பாருங்கள், நல்லா திருநூறு பட்டை அடிச்சுட்டு இருக்காங்க, வெட்டுன்னு வெட்டுறாங்க நான்வெஜ். நல்ல பட்டை, ருத்ராட்சம் போட்டிருக்காங்க, நல்ல நாமம். வெள்ளிக்கிழமை நைட்டு ரிசப்ஷனில் பொதுவாகவே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதுலேயும் வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டா நைட்டில் சாப்பிடக்கூடாது. எப்படி கண்டிஷன் சொல்ல வரலாம், பொதுவாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்படியே சாப்பிட்டா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, அப்படியே சாப்பிட்டாலும் விளக்கு வச்சு சாப்பிடக்கூடாது. நைட்டில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நைட்டில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது.
தூக்கத்தை பற்றி பேசும்போது அந்த சப்ஜெக்ட் டீல் பண்ணுறேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். நைட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அத்தனை பேரில் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. எனக்கு மனசு வருத்தமான விஷயம் என்னென்னா, நாமத்தை போட்டுக்கிட்டு, ஐயங்கார் நாமம் போட்டுக்கிட்டு, வடகலை நாமம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுருக்கிறார் நான்வெஜ். இடகலை நாமம் போட்டு நான்வெஜ் சாப்பிட்டுருக்கிறார். பார்க்குறேன் சென்னை கிண்டியில் என்ன சொல்கிறீங்க? ருத்ராட்சம் போட்டிருக்காங்க, சாப்பிட்றாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாரும் வயசு வித்தியாசம்லாம் சாப்பிட்றாங்க. சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடுது, முடியலச்சும் சாப்பிடுது, பாட்டியமாவும் சாப்பிட்டுக்கிறாங்க, தாத்தாவும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அந்த பக்குவம் வேணுமில்ல, அவங்களுக்கு அந்த பக்குவம் தெரியணும்ல. ஐயா இது இந்த காலத்து சின்னஞ்சிறுசுங்க தெரியாமல் சாப்பிடுங்கன்றது. அவங்களுக்கு ஈக்குவலாக வயசான பெரியவங்களும் சாப்பிட்றாங்க, பாட்டிமார்களும் சாப்பிட்ருக்காங்க, நாமம் போட்டு சாப்பிட்றாங்க. வடகலை நாமம் சாப்பிடுது, இடகலை நாமம் சாப்பிடுது, தெங்கலை வடகலை தெங்கலை நாமம் போட்டு சாப்பிட்றாங்க. திரு பட்டு அடிச்சுக்கிறாங்க, ருத்ராட்சம் போட்டிருக்காங்க. அத்தனை இருக்கு, அத்தனை பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி ஆரோக்கியம் இருக்கும்? அப்புறம் எப்படி அமைதி இருக்கும்? அப்புறம் எப்படி சந்தோஷம் இருக்கும்? யாருக்கெல்லாம் நாம் வந்து வழிகாட்டமோ அவங்களே நாம் இப்படி பண்ணோம்னா அப்புறம் எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும்? எப்படி வராமல் இருக்கும்? வருமே, நாமளே தான் வாங்கிக்கிறோமே. அப்போ இங்கே கம்பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, முஸ்லீம்கள் நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறோம். அந்த நான்வெஜ் என் பக்கத்தில் உட்காந்து வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. எல்லாருமே அந்த ஃபேமிலியே வெஜிடேரியன் சாப்பிட்றோம், என்னோட சேர்த்து. அதே நேரத்தில் இந்துக்கள் நாங்கள் தான் பாரம்பரியம், நாங்கள் தான் எங்களதாக இந்து மதம் வாழுது, நாங்கள் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறோமே. அவங்க உட்காந்து வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சு நைட்டில் நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க. ஆர்டர் மேலே ஆர்டர், லெக்கு கொண்டு வா, லெக் பீஸ் கொண்டு வா, அந்த பீஸ் கொண்டு வா, ஆர்டர் வேறு. இவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது வெஜிடேரியன் சப்ளை தூக்கி அங்கே போட்டாங்க. இதை பார்க்க தான் நான் போனேன். இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? நான்வெஜ்ஜே கறின்னு போயிட்டு இருந்தா எப்படி? ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்க போகிறாங்க, ஃபாலோ பண்ணால் கஷ்டப்பட போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். யாரு அவங்க கடவுள் வந்து ரொம்ப அதிகமான சொந்தம் கொடுத்து மனுஷனுக்கு தான் ரொம்ப கடவுள் வந்து ரொம்ப அதிகமான சொந்தம் கொடுத்துக்கிறார். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். நீ நல்லா சுகப்படுறியான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ, நீ கஷ்டப்படுற நீயே டிசைட் பண்ணிக்கோ. இந்த அதிகபட்சமான சுதந்திரம் தான் மனிதன் கஷ்டப்படுவதற்கான காரணங்கள்ல முக்கியமான காரணமாக இருக்கிறது. அந்த பகுத்தறிவை கொடுத்தான், ஆனால் பகுத்தறிவை பாசிட்டிவாக யூஸ் பண்ண நெகட்டிவாக யூஸ் பண்ணுறான். பகுத்தறிவை பாசிட்டிவாக யூஸ் பண்ணாமல் நெகட்டிவாக யூஸ் பண்ணுறான். பகுத்தறிவை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ண நிறைய கஷ்டத்தில் இருக்கான். அப்போது அவர் பகுத்தறிவை கொடுக்குறாரு, அதை பயன்படுத்தி பாசிட்டிவாக நல்லா ஹை லெவலுக்கு போகாமல் லோ லெவலில் நம்ம கீழே போயிட்டுருக்கோம், தப்பாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதிகமான சுதந்திரம் தான் இன்னைக்கு மனிதன் கட்டுப்படுக்கான மிக முக்கியமான காரணங்களை நம்பர் 1 ரீசன், ப்ரிடாமினன்ட் ரீசன் அதுதான். பயன்படுத்திக்கிறது நல்லா இருக்கணும், ரைட், ஓகே. அப்படி என்னதான் அந்த நாலேஜில் இருக்குது? ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றது நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, விலங்குகளுக்கு வந்து ஹீல் பண்ணலாமா, விலங்குகளுக்கு டொனேஷன் கொடுக்கலாமா, விலங்குகளுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாரு. தாராளமாக பண்ணலாம். கேள்வி ஃபுல்லாக படிக்க டைம் இல்லை, பட் இப்போ அந்த கரலேஷன் வர்றதுனால நான் சொல்கிறேன். விலங்குகளை பற்றி இது ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். விலங்குகளுக்கு வந்து அவங்கள பராமரிக்கிறவங்களுக்கு தானம் பண்ணலாமா, விலங்குகளுக்கு நம்ம தானம் பண்ணலாமா, அவங்களுக்கு உணவு கொடுக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தார். அதான் மீனிங். எனக்கு ஃபுல்லாக படிக்க டைம் இல்லை, அன்றைக்கி சும்மா நைட் ரொம்ப லேட் ஆகி போச்சு, அதனால் அப்படி கிளான்ஸாக தள்ளும்போது அது வந்து இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஸோ தாராளமாக மனிதனும் விலங்குகளும் எல்லாம் ஒன்று தான், அதுவும் ஒரு உயிர் தான். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம கிறிஸ்டலை வச்சு விலங்குகள் கூட ஹீல் பண்ணலாம். நான் பின்னாடி சொல்லி கொடுக்குறேன். எப்படி நம்ம மனிதர்களுக்கு ஹீல் பண்ணலாமோ, நம்ம மனிதர்களுக்கெல்லாம் எப்படி ஹீலிங் கொடுத்துக்கிறோமோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் ஹீலிங் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சு, அடிபட்டுடுச்சு, ரத்தம் வருது, இல்லை வேறு ஏதாவது சஃபரிங்கில் இருக்குது, கிறிஸ்டலை வச்சு ஹீல் பண்ண முடியும், பண்ணலாம். நான் சொல்லிக் கொடுக்குறேன் பின்னாடி எப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வகுப்புகள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். தீபாவளிக்கு பிறகு ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கிறிஸ்டலை வச்சு மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நாம் ஹீல் பண்ணால் ஹீலிங் கொடுக்கலாம், எனர்ஜி கொடுக்கலாம். அவங்களுடைய கஷ்டத்தை போக்கலாம். விலங்குக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, அதை போக்கலாம். செடி கொடிகளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, போக்கலாம். அதுக்கு கஷ்டங்கள் இருக்குது, உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, அதை பற்றி நம்ம விளக்கம் சொல்லுவோம். அதுதான் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடினேன்றார். நம்ம கண்டுக்கிறதே இல்லை, மிதிக்கிறோம், இடிக்கிறோம், குத்துறோம், வெட்டுறோம், என்னோனாலும் பண்ணுறோம். அப்படி கிடையாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். அந்த வாட்டத்தை பார்த்து தான் வந்து அந்த உணவு முறையை கொண்டு வராரு. அந்த வாடி பயிருக்கே அவர் மனித ஜீவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கும் மனிதனை எப்படி விட்டுருவார்?
ஸோ அந்த பசிக்கிற வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பசிக்கிற வயிற்றுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி கான்செப்டை வந்து ப்ராக்டிக்கலாக லைவாக இருந்து அவர் அவர் ஏற்றி வச்ச அந்த அடுப்பு இன்றைக்கே எரிஞ்சிட்ருக்கு. வள்ளல் பெருமான் ஏற்றி வச்ச அடுப்பு வடலூரில் இன்றைக்கி எரிஞ்சிட்ருக்கு. அணையா விளக்காக எரிந்து கொண்டிருக்கு, அணையா தீபமாக எரிந்து கொண்டிருக்குது. அந்த அடுப்பு எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 24 hours 365 days எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே யார் போனாலும் சாப்பாடு உண்டு. இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது, தாராளமாக கொடுப்பாங்க. அந்த வள்ளல் மகான் ஏற்றி வச்ச அடுப்பு இன்னைக்கு அவர் வேற இடத்துல, வேற உலகத்தில், வேற இடத்துல பல்வேறு பரிணாமங்கள் இருந்தாலும் கூட அவர் அந்த ஏற்றி வச்ச தீபத்தின் அந்த விளக்கு தீபம் வந்து இன்னைக்கும் எரியுது, அந்த பசி துன்பத்தை போக்கணுறதுக்காக. ஸோ மரங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். ஆனால் விலங்குகளுக்கும் நம்ம சேரிட்டி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த விலங்குகளை நான் வளர்த்துறேன், நான் பராமரிக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க டொனேஷன் கேட்குறாங்க சார், கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற கேள்வி தாராளமாக கொடுக்கலாம் சார், தப்பு இல்லை சார். ஏன்னா பிகாஸ் அதுவும் நம்ம உயிர் தான். ஒரு பக்கம் விலங்குகளுக்கு நீங்கள் வந்து தர்மம் பண்ணிட்டு அவங்கள பாதுகாத்துக்க தர்மம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் கோழிக்கறி சாப்பிட்டீங்கன்னா தப்பு சார். சரியா? தர்மம் பண்ணுறோம், ஆமாம் அவங்க பிராணி நல ஆர்வலர்கள் அவங்க வந்து அந்த குரூப்பில் இருக்கிறாங்க, அதனால் நான் அவங்களுக்கு தர்மம் பண்ணுறேன், ரைட், ஓகே, உங்களுடைய பாசிட்டிவ் அப்ரோச்சு ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அது வந்து அப்புறம் நான் இதுக்கு செய்கிறது ரெண்டும் அது என்ன முரணான விஷயம் தானே. இந்த மாதிரி முரணான விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்றதில்ல சார், வீட்டில் மட்டும் சாப்பிடுவாங்க சார், வாங்கி கொடுக்குறேன் சார், அதுவும் கர்மா தானே. நான் சாப்பிட்றேன் சார், நான் விட்டுட்டேன் சார், ஓகே, பட் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க சார், அதனால் வாங்கி கொடுக்குறேன் சார், இட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் கர்மா. முடிஞ்சதுக்கும் ட்ரை பண்ணி சொல்லி பாருங்கள், அட்வைஸ் கொடுங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்கள், இது மாதிரி தப்புன்னு சொல்லுங்கள், புரிய வைங்க. கேட்டால் பாருங்க, கேட்கலாம் விட்டுடுங்க. அந்த கர்மம் அவங்களுக்கு தான் போகும். பிகாஸ் அவங்க கஷ்டப்படணுன்ற தலையெழுத்து இருக்கும்போது, அவங்க கஷ்டப்படணும்னு கர்மா இருக்கும்போது நீங்கள் சொல்ல பேசி கேட்க மாட்டாங்க, அது கஷ்டப்படுவாங்க. அப்போ கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் பார்த்து கவனம் பண்ணணும். ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அது அந்த ஆத்மா என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வந்ததோ, அது அந்த ஆத்மா என்ன லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்ததோ, என்னெல்லாம் அடி வாங்கணும்னு இருக்கோ, என்னெல்லாம் புத்தி கற்றுக்கணும் இருக்கோ, எப்படிலாம் அடி வாங்கி கஷ்டப்படணும்னு இருக்கோ, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அது இப்படிலாம் பண்ணும். சொன்னால் கேட்காது. இந்த கடையில் தலப்பாக்கட்டு பிரியாணி இதை வாங்கினு வா, ஆம்பூர் பிரியாணி இதை வாங்கினு வா, வாணிமாட் பிரியாணி இதை ஆர்டர் பண்ணி தான் கொடுக்கும், அதை வாங்கி கொடுக்குறோம். அந்த கர்மா நமக்கும் தான் உண்டு, வாங்கி கொடுக்குற கர்மா நமக்கும் உண்டு. அதை சாப்பிட்டு நெகட்டிவ் கர்மா வாங்கிக்கிற கர்மா அவங்களுக்கும் உண்டு. பிகாஸ் it is decided by their own destiny. அவங்களுடைய கர்மாவுக்காக வந்திருக்காங்க. அதனால் தாவரங்களுக்கு மரங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க யாராக இருக்காங்க, பண்ணுறாங்களா, பண்ணுங்க, அதுவும் ஒரு உயிர் தான். உடங்களுக்கு பண்ணுறாங்களா, பண்ணுங்க, அதுவும் ஒரு உயிர் தான். ஆனால் அதே நேரத்தில் உடங்களுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி சேரிட்டி பண்ணுறேன்னு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க, நான்வெஜ் சாப்பிட்றத ஊக்குவிக்கிறீங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான்வெஜ் சாப்பிட்றத என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் கர்மா தான். அது யாராக இருந்தால், நானாக இருந்தால் கூட சஃபரிங் தான், கஷ்டம் தான், யாராக இருந்தாலும். நான் சொல்கிறேன்றதுக்காக எனக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கிடையாது. நானும் அதை மாதிரி ஊக்குவித்தாலும், அதை வாங்கி கொடுத்தாலும், அதை சாப்பிட சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன்னா அதுவும் தப்பு தான். அவங்க கர்மா அவங்க அனுபவிச்சு நம்ம கர்மா. பட் அவங்க கஷ்டப்படும் போது நம்ம ஐயோ பாவம் ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்கு தான் வரும். இதுதான் அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஐயோ பாவம்னு 6 மாதம் நம்மளை பிடிச்சிக்கோணும். அந்த பழமொழிக்கு ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி கிட்டத்தட்ட 1 மாதம் ரீசர்ச் பண்ணேன் நான். இந்த பழமொழி ஏன் வந்தது, எதுக்காக சொன்னாங்க, இது உண்மைதானா, இது காரணம் இருக்கா, இது எந்த மாதிரியான நம்ம பாதிப்பு விளை 1 மாதம் 1.5 மாதம் கிட்டத்தட்ட அதை பற்றி மட்டுமே அந்த சப்ஜெக்டை பற்றி மட்டுமே ஒரு 1.5 மாதம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 மாதம். ஐயோ பாவம்னா 6 மாதம் பாவம் நம்மளை பிடிச்சிக்கும். பாய், ஏன் 6 மாதம் பாவம் நம்மளை பிடிச்சிக்குது, அது பெரிய சப்ஜெக்ட், அது 4 தீசிஸ் சொல்லலாம் அதை பற்றி மட்டுமே. ஐயோ பாவம்னு அடுத்தவங்களை நம்ம சொன்னோம்னா 6 மாதம் பாவம் நம்மளை பிடிச்சிக்குதுன்னா இதை பற்றி விளக்கி இது எப்படி நம்ம வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, இதுலேருந்து எப்படி வர்றதுன்னு பார்த்தா அது அவ்வளோ மேட்டர் இருக்குது. பின்வர வகுப்புகள் அதை பற்றியும் பார்ப்போம். ஐயோ பாவம் நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த ஐயோ பாவம்னு அடுத்தவங்களுக்கு சொன்னால் 6 மாதம் பாவம் நம்மளை பிடிச்சிக்கணும் தவறான பழமொழி கிடையாது, அனுபவபூர்வமான பழமொழி. அப்போ எங்கே வந்து ஐயோ பாவம் சொல்லணும், எங்கே ஐயோ பாவம் சொல்லக்கூடாது, எங்கே ஐயோ பாவம்னு சொல்லணும் ஃபீல் பண்ணணும், எங்கே ஐயோ பாவம் சொல்லக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது, அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. இதை மீறி நான் பண்ணோம்னா நமக்கும் பிரச்சனைகள் வரும். அது உண்மைதான். இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முடிக்கும் போது.
அது ஒரு ஃபைனல்ஸ் கன்க்ளூஷன் வந்து ஒரு தெளிவு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5-2 மாதமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், உண்மைதான். அது தவறு கிடையாது. இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஐயோ பாவம்னா யாருக்கு பாவம் பார்க்கணும், யாருக்கு பாவம் பார்க்கக்கூடாது. அது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான். குட் கர்மாவா பேட் கர்மாவா, இது லஞ்சமா லஞ்சம் இல்லையா, அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும் இல்லையா. ஃபைன் டியூன் ரேசட் இன் டிஃபரன்ஸ் சொல்லுவேன். ரேசட் இன் டிஃபரன்ஸ் இப்படி பார்த்தா குட் கர்மா மாதிரி தெரியும், இப்படி பார்த்தா பேட் கர்மா மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னா எதுவும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படி கொடுத்தா லஞ்சம் மாதிரி தெரியும், இது லஞ்சம் இல்லாத மாதிரியும் தெரியும். அது கரெக்டாக அனலைஸ் பண்ணால் இது லஞ்சமா லஞ்சம் இல்லையான்னு தெரியும். இது குட் கர்மா, இது பேட் கர்மா தெரியும். அதே மாதிரி தான் ஐயோ பாவம் பார்க்குறோம். ஐயோ பாவம் யாருக்கு பார்க்கணும், யாருக்கு பார்க்கக்கூடாது, எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது, இது ஒரு டெலிகேட்டான சப்ஜெக்ட். இங்கே சேரிட்டி இங்கே தான் மெர்ஜ் ஆகுது. இந்த சேரிட்டி கொடுக்கறது கூட யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் கண்ணை மூணு கொடுத்துடக்கூடாது, எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுத்தா குட் கர்மா சேரும், பாசிட்டிவ் கர்மா சேரும், நமக்கும் அவங்களுக்கு 2 பேருக்குமே. யாருக்கு கொடுத்தா பேட் கர்மா சேரும், நமக்கும் அவங்களுக்கு 2 பேருக்குமே. யார் கொடுக்குறோமோ யார் வாங்குறோம் 2 பேருமே இன்வால்வ்டு தான். யார் கொடுக்குறோமோ யார் வாங்குறோம் 2 பேருமே இன்வால்வ்டு. யாருக்கு சேரிட்டி பண்ணால் நமக்கு குட் கர்மா சேரும், பேட் கர்மா போகும். யாருக்கு சேரிட்டி கொடுத்தா நமக்கு பேட் கர்மா சேரும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது நம்ம பாயிண்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படின்றது பழக்கத்தில் வந்தோம். பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அது போக போக பழக்கத்தில் ஒரு 10 எக்ஸாம்பிள் 100 எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் டெமோ பண்ணி உங்களுக்கு ஓகே சொன்னேன்னா அப்போ ஐடென்டிஃபை பண்ணிங்க. அப்புறம் எனக்கே சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு வரணும். முதல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. கன்ஃபியூஸான விஷயமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தெளிவு வரணும். ஒரு 20-30 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுங்களேன். யாருக்கு தர்மம் பண்ணணும், அதனால் என்ன பெனிஃபிட், யாருக்கு தர்மம் பண்ணக்கூடாது, தர்மம் பண்ணக்கூடாது பண்ணி எப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு 10 உதாரணம் 20 உதாரணம் உங்களுக்கு ஒரு ஒன்றுனா சின்னதோ பெருசோ அப்படி மீடியமோ ஒன்று சொன்னு வச்சுங்க, ஒரு தெளிவு வந்துடும். அப்புறம் அது பிறகு நீங்கள் கரெக்டாக யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது, எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஈஸி தான். பட் அது எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறோம். யாருக்கு தர்மம் பண்ணணும், யாருக்கு தர்மம் பண்ணக்கூடாது, யாருக்கு தர்மம் பண்ணால் புண்ணியம் சேரும், யாருக்கு தர்மம் பண்ணால் நெகட்டிவ் கர்மா நமக்கு சேரும், எப்படி பண்ணணும், பண்ணுற முறையும் இருக்குது, எப்படி தர்மம் பண்ணணும், எப்படி தர்மம் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி முறைகளில் தர்மம் பண்ணணும், எந்த மாதிரி முறைகள் தர்மம் பண்ணக்கூடாது. அது பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் எடுப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் டைம் கிடைக்கும்போது அனுமதி கொடுத்துட்டாங்க, சிலருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் நாம் அது சொல்லலை. அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய நேரம் ஆன்சர் பண்ணிட்டு கிளாரிஃபிகேஷன் அப்படியே போயிடுது. பட் அனுமதி கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப நாள் கொடுக்காம இருந்தாங்க. சரி தர்மத்தை பற்றி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க. பட் அது நம்ம டைம் பற்றாக்குறைனால அதை பற்றி நம்ம பேசலை. பட் அதை பற்றி நம்ம பேசுவோம். யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எந்தெந்த முறைகளில் பண்ணணும், எந்த முறைகளில் பண்ணக்கூடாது. அப்போ தெளிவாக நம்ம அந்த தர்மத்தை பற்றி ஒரு நடனால நம்ம தொடர்ந்து கிளாஸ் எடுத்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்போம். அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். சரியா? தர்மம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய அமைதியை, நம்முடைய நிம்மதியை, நம்முடைய ஆனந்தத்தை, நம்ம வாழ்க்கைக்கு அந்த பர்பஸை நிர்ணயிக்கிறது தர்மம். அந்த தர்மம் எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றது நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்ப்போம். சரியா? இன்னைக்கு மணி 7 ஆச்சு. இதோட முடிச்சுக்குவோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி மேம். நன்றி ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். நன்றி ஐயா, நன்றி. நன்றி. ஐயா.